மதிப்பிற்குரிய பேராசிரியர் சௌமித்திரன் ஐயா அவர்கள் மௌனம் ஒரு ஆனந்த அனுபவம் என்ற தொடரில் கடந்த 3 மாதங்களாக தொடர்ந்து இந்த ஒரு அற்புதமான சிந்தனையை வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையில் இன்று 4வது பகுதியை வழங்க நம்முடன் விண்ணலை வழியே இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களின் சிந்தனைக்குள் ஆழ்ந்து செல்வதற்கு முன்பாக ஐயாவை பற்றிய ஒரு சில விவர குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் சௌமித்திரன் ஐயா அவர்கள் கடந்த 20 வருடங்களுக்கும் மேலாக மனவளக்கலையில் தன்னை இணைத்துக் கொண்டு மிக சிறப்பாக குரு சேவை செய்து வருகின்றார்கள். ஐயா அவர்களோடு துணைவியார் பொன்னியம்மா அவர்களும் இணைந்து இருவருமே தமிழகம் எங்கும் சென்று வேதாத்திரியத்தை பரப்பி வருகின்றார்கள். மனவளக்கலை விஷன் கல்வியில் இருவரும் முதுகலை பட்டம் படித்தவர்கள். சித்த மருத்துவம், இயற்கை மருத்துவம், வர்மக்கலை, வேதங்கள், ஜோதிடம், பிராணாயாமம் போன்ற பயிற்சிகளில் நன்கு தேர்ச்சி பெற்றவர்கள். சௌமித்திரன் ஐயா அவர்கள் தனியார் துறையில் 32 ஆண்டு காலம் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்று தற்போது முழு நேரமாக வேதாத்திரிய சேவை செய்து வருகின்றார்கள். சென்னையை அடுத்த பெங்களூர் செல்லும் வழியில் உள்ள புவிர்ந்தமல்லி அகரமேல் கிராமத்தில் வசித்து வரும் ஐயாவும் அம்மாவும் கிராம மக்கள் தொகை முழுவதையுமே கிட்டத்தட்ட 80 விழுக்காடு அன்பர்களை வேதாத்திரிய பயிற்சி கொடுத்து அந்த கிராமத்தையே ஒரு வேதாத்திரிய கிராமமாக மாற்றிய பெருமைக்கு உரியவர்கள். நமக்கு உடற்பயிற்சியின் மகத்துவத்தையும் தவத்தின் பெருமையையும் மௌனத்தின் மேன்மையையும் ஐயாவும் அம்மாவும் மிக சிறப்பாக எடுத்துரைத்து வருகின்றார்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்களை இன்றைய சிந்தனை உரையை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அதற்கு முன்னதாக அன்பர்களின் ஒரு கனிவான கவனத்திற்காக ஐயா அவர்கள் கடந்த 3 மாதங்களாக அறிவித்த மௌனம் ஒரு ஆனந்த அனுபவம் பகுதியில் முதல் பகுதியில் மௌனம் என்றால் என்ன, அதன் பிறப்பிடம் என்ன, மௌனத்தின் 10 வகைகள், வேதங்கள், புராணங்கள், மகான்கள் மற்றும் நமது அருட்தந்தை அவர்கள் எவ்வாறு மௌனத்தை பற்றி கூறுகிறார்கள் என்பதையும், கீதையின் உச்சம் வேதாத்திரியத்தின் ஆரம்பம் என்பதையும் மிக அருமையாக விளக்கினார்கள். பகுதி 2இல் மௌனத்திற்கு மிக முக்கியமாக புற உலகின் தொடர்புகளை எவ்வாறு துண்டித்து அக உலகில் நம்மை இணைத்துக் கொள்வது என்பது பற்றியும், நமது மூச்சுக்கும் மௌனத்துக்கும் உள்ள நேரடி தொடர்பு பற்றியும், தவம் எண்ண ஓட்டத்தை குறைக்கின்றது, மௌனம் என்பது எண்ணமற்ற நிலையாக இருக்கின்றது என்பதையும், மௌனத்தை உணர்ந்து அனுபவிக்கத்தான் முடியும், அதனை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என்பதையும் மிக சிறப்பாக ஐயா அவர்கள் எடுத்துரைத்தார்கள். 3வது பகுதியில் மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும் என்ற மகரிஷியின் கூற்றை குறிப்பிட்டு உடல் அழியக்கூடியது, மனமும் ஒவ்வொரு க்ஷணமும் அழிந்து கொண்டுள்ளது. மனம் இறக்கும் போது அங்கு சுயம் எனும் நான் எனும் பிரம்மம் பிறக்கின்றது என்பதையும், மௌனத்தில் இறைவனை தேடும் பணி நிறைவடைகிறது என்பதையும், மனதுக்கும் மூச்சுக்கும் உள்ள தொடர்பை விளக்கி அதன் சராசரி ஓட்டத்தை ஒரு நிமிடத்துக்கு 15 மூச்சு என்பதை இயல்பாக சிறிது சிறிதாக குறைத்து மூச்சை நிதானமாக ஆழ்ந்து விடும்போது ஒரு நிமிடத்திற்கு 15 மூச்சு என்பது நமது உடற்பயிற்சியில் முதல் பயிற்சியிலேயே அதன் மகத்துவத்தை குறிப்பிட்டு மகரிஷி அளித்துள்ளதையும் குறிப்பிட்டு, நாம் தவத்தில் உட்காரும் போது நாடி சுத்தி பண்ணும் போது நாடி சுத்தியில் எவ்வாறு மூச்சு சீரடைகிறது என்பதையும் குறிப்பிட்டு, நாம் கைகளை கோர்த்து உஷஸ் முத்திரையில் அமரும் போதும் எவ்வாறு நமது மன ஓட்டம் குறைகிறது என்பதையும், மகரிஷி அளித்த பயிற்சிகளுக்கும் மௌனத்துக்கும் உள்ள தொடர்பை மிக அருமையாக விளக்கினார்கள். மேலும் அடுத்த யுக்தியாக அசையாமல் கற்சலை போல் அமர்ந்து கொள்வதால் நாம் கண்களை மூடி மனதை உள்முகமாக கவனிக்கும் போது மூச்சு படிப்படியாக குறைந்து இயல்பு நிலைக்கு வரும்போது அங்கு ஒரு 12 அங்குலங்கள் குறையும் வரும் ஒரு மூச்சானது ஒரு அங்குலம் குறையும் போது உலகை பற்றி சிந்திக்கும் ஆற்றல் கிடைக்கும். அடுத்த நிலையில் 2 to 3 அங்குலம் குறைந்தால் நரை திரை மூப்பு இன்றி இளமையாக வாழலாம். இன்னும் நுணுகி செல்லும் போது 4 to 5 அங்குலத்துக்குள் குறைந்தால் நமக்கு இஎஸ்பி பவர் கிடைக்கும் என்பதையும் குறிப்பிட்டு, அடுத்த நிலையாக 6வது அங்குலமும் குறையும் போது ஒரு பேரதிசயம் நிகழும் என்ற வகையில் அன்றைய நிகழ்ச்சியை நமக்கு சஸ்பென்ஸாக நிறுத்தி வைத்திருந்தார்கள். ஐயா அவர்களை தொடர்ந்து 4வது பகுதியை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மிக்க நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன்,
புதிதா வந்த அன்பர்களுக்கு கொஞ்சம் புரியணுங்கிறதுக்காக அந்த 3 பகுதியின் சுருக்கத்தையும் சொன்னேன் உங்கள் அனுமதியோடு. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். அம்மா அவர்கள் முதல் 3 பகுதியில் நாம் எதை பற்றி சிந்தித்தோம் என்பதை ஒரு ரீகேப் செய்து மிகவும் அற்புதமாக, எளிமையாக, சுருக்கமாக அம்மா அவர்கள் நம் அனைவருக்கும் கவனத்திற்கு எடுத்துக் கொண்டு வந்திருக்கிறார். பேராசிரியர் சந்திராம் அவர்களுக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாமோ அந்த மௌனம் ஓர் ஆனந்த அனுபவம் என்கின்ற அந்த பயணத்தை இப்பொழுது நாம் தொடர்வோம். அன்பர்களே, கடந்த வகுப்பிலே நாம் இந்த மௌனத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது மௌனம் என்பது நம்முடைய பிராணனோடு தொடர்பினை உடையது. அதில் எந்த விதமான மாற்றமும் நமக்கு கிடையாது. ஏன்னா இந்த மௌனத்திலே தான் நீங்க எவ்வளவுக்கு அவ்வளவு மௌனமா இருக்கீங்க, உங்கள் நிஜ வாழ்க்கையில கூட மௌனமா பிராக்டிஸ் பண்ணலன்னா கூட எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள் வாழ்க்கையிலே வார்த்தைகளை சுருக்குகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் அதை உணர்வீர்கள். அந்த வகையில மூச்சினுடைய நீளம் குறைய குறைய நம்முடைய அகம் நோக்கிய பயணம் இன்னும் நமக்கு சிறப்பாக அமையும் என்பதை பற்றி நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம். இந்த ஒரு அங்கலம் குறையும் பொழுது இந்த உலகத்தை பற்றிய சிந்தனைகள், அந்த அறிவு நமக்கு எட்டும்னு பார்த்தோம். 2 to 3 அங்குலம் குறையும் பொழுது நரை திரை மூப்பின்றி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையினுடைய ரகசியம், நமக்கு அந்த இளமையினுடைய ரகசியம் நமக்கு கிடைக்கும்னு பார்த்தோம். 4 to 5 அங்குலம் குறையும் பொழுது இந்த இஎஸ்பி பவர், இன்ட்யூஷன், வாக்கு பலிதம், தூரத்தில் நடக்கின்ற நிகழ்வுகள் நமக்கு முன்கூட்டியே தெரிகின்ற சக்தி, உணர்கின்ற ஒரு பவர், ஆற்றல் நமக்கு உள்ளே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். இந்த 6வது அங்குலம், இந்த 6 அங்குலம் குறையும் பொழுது அதுதான் நமக்கு வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை மக்களும் அவரவர்கள் மொழிகளிலே பேசும் பொழுது அவர்களுக்கு யாருக்கும் சொல்லிக் கொடுக்காம நாம சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. என்ன வார்த்தைன்னா, யார் செய்த பாவமோ நான் இப்படி இந்த வலியை அனுபவிக்கிறேன், யார் செய்த பாவமோ இந்த துன்பத்தை நான் அனுபவிக்கிறேன், யார் செய்த பாவமோ நான் இப்படி கஷ்டப்படுகிறேன். இப்படி நம்ம பல வகைகள்ல பொருளாதார ரீதியாகவும், மனோ ரீதியாகவும், உடல் ரீதியாகவும், ஆத்மா ரீதியாகவும் பல விஷயங்களை நாம சொல்றோம் இல்லையா? அதுல இருந்து விடுதலை கிடைக்கிறது. அதுதான் இந்த 6 அங்குலம் மூச்சு. ஏன்னா பிறவி என்பது ஒரு பிணி என்று மகான்கள் சொல்கிறார்கள். அந்த பிறவி பிணியை எது அகற்றும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழும் காலத்திலேயே எந்த ஒரு மனிதருக்கு கர்மவினை பதிவுகள் அவர் வாழும் காலத்திலேயே அது எப்போ முடிவு பெறுகிறதோ, அது முடிவு பெறுவதுன்னா எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வேதாந்த சித்தாந்தங்கள் சொல்வது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுடைய மரணத்தில் தான் அது முடிவு பெறும். அப்ப கூட முடிவு பெறாது, பிறவி தொடராக அடுத்த தலைமுறைக்கு அவருடைய பதிவுகள் செல்லும் அப்படின்னு நம்மளுடைய வேதாந்த சித்தாந்தங்கள் நமக்கு சொல்கிறது. ஆனால் இந்த பிராணனை ஒழுங்குபடுத்துகின்ற ஒரு நிகழ்விலே மூச்சினுடைய எண்ணிக்கை, அந்த வெளிவிடுகின்ற மூச்சிலே 6வது அங்குலம் குறைந்தால் கோள்களோடு நமக்கு நேரடியான ஒரு தொடர்பை நம்மால் ஏற்படுத்தி கொள்ள முடியும். இதை நீங்க இடைக்கால சித்தருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சீங்கன்னா அதுல அவர் ரொம்ப தெளிவா இதை பத்தி சொல்லியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை இதை அவர் நிரூபணமே பண்ணியிருக்கிறார். மனிதன் கோள்களோடு நேரடி தொடர்பினை ஏற்படுத்திக் கொள்வதற்கு எப்படியெல்லாம் சித்திகள் உண்டு என்பதை இடைக்காலருடைய சித்தருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும்.
அப்போ இந்த மூச்சினுடைய நீளம் 6 அங்குலம் குறையும் பொழுது கோள்களோடு நமக்கு நேரடி தொடர்பு கிடைக்கிறது. அந்த கோள்களோடு நேரடி தொடர்பு நமக்கு கிடைக்கும் பொழுது எந்த கோள்கள் நாம் நம் தாயினுடைய வயிற்றிலே கருவாக உருவாகும் பொழுது எந்த கோள்களுடைய அந்த கதிர்களுடைய அந்த தாக்கம் நன்மையோ மற்றோ எதுவாக இருந்தாலும் எப்படி அந்த கருவிலே அது பதிவாகிறதோ அதை கொண்டு தான் அந்த கோள்களுடைய ஓட்டம் வரும் பொழுது கோச்சாரம், கோ என்றால் கோள்கள், சாரம் என்றால் அசைவு, அந்த கோள்கள் அசைகின்ற நிலை, அந்த கோள்களுடைய அசைவு வரும் பொழுது நமக்கு அது வெளியே நமக்கு வருகிறது. அப்போ அதிலிருந்து வெளியே வருகின்ற நன்மைகள் வந்ததுன்னா நாம் அதை ஏத்துக்கிறோம். அதுல இருந்து மற்ற விஷயங்கள் ஏதாவது வரும் பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அதைத்தான் நாம சொல்றோம், யார் செய்த பாவம் தெரியல, நான் மனசறிஞ்சு யாருக்கும் எந்த தவறும் நான் செய்யவில்லை, ஆனால் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இது எல்லாத்துக்கும் விடுதலை எதுல கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த 6 அங்குலம் மூச்சு குறையும் பொழுது இந்த கோள்களின் மீது முழு ஆதிக்கத்தை நாம் செலுத்தும் பொழுது நமக்கு பின்னாடி என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டியே கிரகித்துக் கொண்டு விதியை மதியால் வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான ரகசியங்கள் இந்த 6 அங்குலம் நம்மளுடைய மூச்சு குறையும் பொழுது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். பாம்பாட்டி சித்தருடைய கிரந்த சாஸ்திரத்திலையும் இதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். சரி, 7 அங்குலம் குறையுது. இப்போ 7 அங்குலம் குறையுதுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை விட இந்த 6 அங்குலத்தை விட ஒரு அதிசயம் 7 அங்குலத்துல நடக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மரணத்தின் மீது முழு ஆதிக்கத்தை நாம் செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த 7 அங்குலத்துல நமக்கு கிடைச்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மக்கள் முன்னெல்லாம் நாம பார்த்தீங்கன்னா மனசாட்சிக்கு பயந்தோம், தெய்வத்துக்கு பயந்தோம், உயிருக்கு பயந்தோம். இன்னைக்கு தெய்வத்துக்கிட்ட இருக்கிற பயம் போயிடுச்சு, மனசாட்சி கிட்ட இருக்கிற பயம் போயிடுச்சு. முதல்ல பயம் கலந்த பக்தி இருந்தது, இன்னைக்கு பக்தி இருக்கிறது, ஆனா அந்த பக்தியில இருக்கிற பயம் போயிடுச்சு. ஆனால் நாம எல்லாரும் பயப்படுறது ஒண்ணுத்துக்கிட்ட தான். எதுக்கிட்ட? மரணத்துக்கிட்ட மட்டும்தான் நாம பயப்படுவோம். இந்த 7 அங்குலம் மூச்சு குறையும் பொழுது மரணத்தை வெல்லக்கூடிய சூத்திரம் உனக்கு உள்ளே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இத திருமூலருடைய திருமந்திரத்துல கூட இது திருமூலர் சொல்றாரு பாருங்க ஒரு இடத்துல. ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை அளக்கும் கணக்கறிவார் இல்லை, காற்றை அளக்கும் கணக்கறிவாருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே அப்படிங்கிற திருமூலர். இது எதை சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாடி சுத்தி பிராணாயாமத்தை தான் அவர் சொல்றாரு. அதாவது ஏற்றி இறக்கி, இந்த ஏற்றி இறக்கி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏற்றி இறக்கினா மூச்சை உள்ளிடுத்தல் வெளிவிடுதல், உள்ளிடுத்தல் வெளிவிடுதல், ஏற்றி இறக்கி. அப்படி ஏற்றி மூச்சை ஒரு முறையாக அந்த குறிப்பிட்ட கால அளவிலே ஏற்றி இறக்கும் பொழுது பூரிக்கும் காற்றை, பூரிக்கும் காற்றுனா எது? ஏற்றி இறக்கும் பொழுது இடகலை பிங்கலை ரெண்டும் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா மாத்தி மாத்தி வேலை செய்து அது ஒரு இடத்துல வந்தவொடனே இரு காலும், இந்த 2 கால் இடகலை பிங்கலை 2 காலும் சேர்ந்த உடனே பூரிக்கும் காற்று ஒண்ணு இருக்கு, அது சுழிமுனை. அதுதான் சூத்திரம், த ஃபார்முலா ஆஃப் சூட்சுமனா நாடி அப்படின்னு சொல்றார் திருமூலர். அந்த பூரிக்கும் காற்றினுடைய கணக்கு இருக்கு பாருங்க, ஃபார்முலா, அதை அறிவார் இல்லை அப்படிங்கிறார் அவர். சாதாரணமா எல்லாரும் வெறும மூச்சை இழுக்கிறோம் விடுறோம் இழுக்க விடுறோம், ஆனால் அந்த மூச்சை இடகலை பிங்கலை கடந்து
அதாவது இடகலை பிங்களையோடு நாம இருக்கும் பொழுது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இடகலை பிங்களையோடு நாம் தொடர்பில் இருக்கும் பொழுது நாம இந்த ஜகத்தோடு தொடர்புல இருப்போம், இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்புல இருப்போம், புற உலகத்தோடு தொடர்புல இருப்போம். புற உலக தொடர்புன்னு சொல்லிட்டாலே என்ன அர்த்தம்? புலன்கள் நம்ம கண்ட்ரோல்ல இருந்து அப்படி வெளியில போய் இந்த புற உலகத்தை பார்க்கிறது, கண்ணால் பார்க்கிறது, காதால் கேட்கிறது, எல்லாமே நடக்கிறது. அப்ப இந்த புற உலகத்தோடு எப்போ இது தொடர்பு கொள்கிறதோ அப்ப என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அது அந்த மாயா உலகத்தினுடைய நினைப்பிலேயே தான் இருக்கும். இந்த மாயா உலகத்தோட இருக்கும் பொழுது நாம என்ன நமக்குள்ள ரெண்டு முகங்கள் இருக்கிறது. பகிர்முகம், அந்தர்முகம் அப்படின்னு ரெண்டு இருக்கு நமக்குள்ள. இதை மௌனத்திலே தான் ஒரு மனிதன் உணர முடியும். பகிர்முகம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புற உலகத்தோட நாம தொடர்பு கொண்டுட்டாலே நான் என்பது வெளியில வந்துடும். நான் இருக்கிறேன், நான் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? நான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படி சொன்னாலே இது பகிர்முகம், அதாவது ஸ்தூல சரீரம். இந்த ஸ்தூல சரீரம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருக்கிற புலன்கள் புற உலகத்தோடு தொடர்பு கொள்றது. அந்த புலன்கள் புற உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது உள்ள ஒண்ணு சொல்றது, நான் இருக்கேன், நான் தான் இதை பார்க்கிறேன், நான் இதை கேட்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நீங்களே பாருங்களேன், ஒரு சில நேரத்துல பாருங்களேன், நாம தெய்வ நிலை என்பதை நாமளே ஒத்துக்கிறோம். பாருங்க, உங்க வீட்டுல நீங்க வெளியில போயிட்டு வர்றீங்க, கதவு தட்டுறீங்க, யாரு அப்படின்னு உள்ள இருந்து கேள்வி கேட்டாங்கன்னா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த நான் வந்திருக்கேன்னு சொல்றீங்க இல்லையா? இந்த நான் வந்திருக்கேன்னு சொன்ன உடனே நான் என்றால் ஸ்தூல சரீரத்தை தாண்டி சூக்கும சரீரத்துக்குள்ள போயிருங்க. நான் வந்திருக்கிறேன்னு சொன்னா அது என்ன அது அகங்காரம் தேகம் அப்படின்னு பேரு. ஸ்தூல தேகம், அகங்கார தேகம். நமக்குள்ள ரெண்டாவது நிலை ஒண்ணு இருக்கிறது. இன்னொரு தடவை அவங்க யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நீங்க நான் சொல்ல மாட்டீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? நான் தான் வந்திருக்கிறேன்னு சொல்லுவீங்க. பாருங்க, முதல்ல நான் சொல்லுவீங்க, அப்புறம் நான் தான் வந்திருக்கிறேன்னு சொல்லுவீங்க. நான் என்றால் மனம், தான் என்றால் ஆத்மா. அப்ப யார் அப்போ? ஆத்மாவாகிய நான் வந்திருக்கிறேன் அப்படி சொல்லாமே நாம இந்த மனம்னு ஒண்ணு புற உலகத்தோடு தொடர்பு கொண்டு வேலை செய்யறதுனால நான் சௌமித்திரன் வந்திருக்கிறேன் கதவு தரங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ நான் தான், நான் பகிர்முகம், புற உலகத்தோடு தொடர்பு கொள்கின்ற முகம். அந்தர்முகம் ஒன்று இருக்கிறது, அதுதான் ஆத்மா. அது புற உலகத்தோடும் தொடர்பு கொள்ளாது, புலங்களோடும் தொடர்பு கொள்ளாது. ஞான இந்திரியங்கள், கர்ம இந்திரியங்கள், கருத்து கண்ணுக்கு புலன்களுக்கு எட்டாத நிலைக்கு உள்ள போயிட்டா அந்த தான் இருக்கிறது. அதை உணரணும். அதுதான் பூரிக்கும் காற்றின் அளவை கணக்கறிவார் இல்லை. அதுதான் சுழிமுனை நாடி. புரியுதுங்களா? அந்த சுழிமுனை நாடி சொல்றதுக்கு தான் இவ்வளவு விளக்கங்கள் நம்ம அதுல கொடுத்துட்டு வரோம். அப்போ அந்த நாடி சுத்தி பிராணாயாமத்துல அந்த சுழிமுனை நாடியினுடைய ஃபார்முலா அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா, இந்த இடகலை பிங்களை சமன்படுத்தி சுழிமுனை நாடியினுடைய அந்த ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, நாடி சுத்தி பிராணாயாமத்துல பூரிக்கும் காற்றின் கணக்கை அறிவார் இல்லை. இது யாருக்கும் தெரியல. அடுத்த லைன் என்ன சொன்னாரு? காற்றை அளக்கும் கணக்கை அறிவாருக்கு. யாருக்கு இது புரிஞ்சிடுச்சோ வாழும் காலத்திலேயே, அப்பா மூச்சுன்னா இப்ப ஏற்பட்டது, பிராணன்னா இப்ப ஏற்பட்டது, இதை யார் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்களோ வாழும் காலத்திலேயே, பூரிக்கும் காற்றின் கணக்கை அறிவாருக்கு என்ன நடக்குமா? கூற்றை உதைக்கும் குறியதுவாமே அப்படிங்கிறார். கூற்றைன்னா யாரு? யமன். யமனையே எட்டி உதைக்கின்ற, யமனையே உதைக்கின்ற ஒரு குறின்னா ஒரு பயிற்சி, ஒரு சிம்பிள், ஒரு கலை. அதுக்கு அதனாலதான் இது நம்ம உடற்பயிற்சியில கூட சொல்றோம். நம்மளுடைய நியூரோ மஸ்குலர் பிரீத்திங் எக்ஸசைஸ சரக்கலை அப்படின்னு சொல்றோம். இதைத்தான் திருமூலர் சொல்றார். ஏன்னா சரக்கலை என்பது சரம் என்றால்
தொடர்ச்சி அப்படின்னு அர்த்தம் சரம்னா. அப்ப இந்த உயிர் தொடர்ந்து நீண்ட ஆயுளாக வாழ்வதற்கு செய்யக்கூடிய ஒரு பயிற்சி, ஒரு கலை, த ஆர்ட் ஆஃப் பிரீத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த சரக்கலை. ஏன் இது இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னா, மௌனத்திலே நமக்கு எண்ணம் அடங்கு அடங்குன்னா அடங்காது. ஆனால் மூச்சு அடக்கிட்டீங்கன்னா எண்ணம் தானாக அடங்கிவிடும். அப்படியே வயசு வருஷா ஆப்போசிட்ல திருப்புங்க. இது மகான்களுடைய டெக்னிக் தான். மனம் அடங்கினால் மூச்சு ஒடுங்கும்னு சொன்னாங்க. மனசு அடக்க முடியல, அப்புறம் என்ன பண்ணாங்க? மூச்சை ஒடுக்கினால் மனம் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம மனசை முதல்ல அடக்க முடியாது, அதுக்கு பதிலா மூச்சை நம்மளால என்ன பண்ண முடியும்? கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா? அதுதான் இந்த நாடி சுத்தி பிராணாயாமம். அது பண்ணும் பொழுது அப்போ என்ன ஆகுது? மனம் பகிர்முகத்திலிருந்து அந்தர்முகமாக மாற்றம் பெறுகிறது. ஏன்னா மௌனத்தினுடைய தாற்பயமே எதை? மௌனத்திலே நீ எதை பார்க்கிறாய்? அந்தர்முகத்தை தான் பார்க்கிறாய். அப்ப அந்தர்முகத்தை பார்க்கும் ஒரு கலைதான் மௌனம். அப்ப அந்தர்முகம் போகணும்னா இந்த சரக்கலை நமக்கு சித்தியாகும். அதைத்தான் திருமூலர் 100 பாட்டோட சொல்றாரு பாருங்க. சரம் தெரிந்தவரிடம் சரசமாடாதே அப்படிங்கிறார். அதாவது யாருக்கு இந்த மூச்சு பயிற்சி நல்லா தெரியுமோ அவங்க கிட்ட நாம எந்த விதமான ஆர்கியூமெண்ட் எதுவும் செய்யக்கூடாது, அவங்க கிட்ட வாக்குவாதம் செய்யக்கூடாது, எச்சரிக்கை கொடுக்கிறார். சரம் தெரிந்தவரிடம் சரசமாடாதே. ஏன் சொல்றாருன்னா அடுத்த லைன்ல சொல்றாரு, சரம் தெரிந்தவர் பரம் பார்ப்பார். சொல்றாரு பாருங்க, சரம் தெரிந்தவர் பரம் பார்ப்பார். யாருக்கு இந்த மூச்சு பயிற்சி தெரிகிறதோ அவங்கள் சதா சர்வ காலமும், அவங்க சதா சர்வ காலம்னா என்ன அர்த்தம்? விழிப்பு நிலையில எப்பப்பெல்லாம் இருக்கிறாங்களோ அப்பெல்லாம் அவங்க பரத்தோடு தொடர்பில் இருப்பார்கள். தூங்குற நேரம் தவிர, கனவு நிலை தவிர மிச்ச எல்லா நிலைகளிலும் அவர்கள் பரத்தோடு தொடர்பினில் இருப்பார்கள். அப்போ பரத்தோடு தொடர்பில் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் சுத்தமானதாக இருக்கும். தனக்கும் நன்மை, பிறருக்கும் நன்மை, சமுதாயத்திற்கும் நன்மை பயக்கக்கூடிய செயல்களாக இருக்கும். அவர்கள் கிட்டேந்து ஒரு வார்த்தை வெளியில வந்தாலோ, அவர்களுடைய மனம் வருத்தப்பட்டாலோ அதற்கு உண்டான விளைவு நமக்கு உடனடியாக கிடைத்துவிடும். அதனால இந்த 7 அங்குலம் மூச்சு குறையும் பொழுது மரணத்தின் மீது முழு ஆதிக்கத்தை நம்மால் செலுத்த முடியும். இந்த 7வது அங்குலம் மூச்சைத்தான் மரணமில்லாத பெருவாழ்வு என்று கூட மகான்கள் சொல்கிறார்கள். இந்த சித்தி இது உள்ள நமக்கெல்லாம் சுலபமா நமக்கெல்லாம் வரும். ஏன்னா யாரெல்லாம் தினமும் உடற்பயிற்சி, நாடி சுத்தி பிராணாயாமம், தவம், காயக்கல்பம் இதை நம்ம முறையா செய்யறவங்களுக்கு இந்த அந்தர்முகத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வழி நமக்கெல்லாம் அந்த டெக்னிக் ஈஸியா கிடைச்சோம் நமக்கு. அப்போ அந்த நிலையில போகும்பொழுது, அந்த 7 அங்குலத்திலே போகும் பொழுது மரணத்தின் மீது முழு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு தகுதி ஒரு மனிதனுக்கு கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மகான்களுடைய நிலை. மகான்களுடைய நிலை என்ன? மகான்கள் எப்பொழுது தான் இந்த பிரபஞ்சத்திலே பிறந்த இந்த பிறவியினுடைய நோக்கம், என்னுடைய நோக்கம் இந்த பிறவி எடுத்ததனுடைய அவசியம் முடிந்து விட்டது அப்படின்னு இந்த மகான்கள் நினைப்பார்கள். எப்பொழுது அவர்கள் நினைக்கிறார்களோ அப்பொழுதுதான் மரணம் அவர்களை சூழும். அது வரைக்கும் மரணம் அவர்கள்கிட்ட வராது. இதுதான் மரணத்தின் மீது முழு. சாதாரணமா மரணம் நம் மீது ஆதிக்கத்தை செலுத்தும். ஆனால் இந்த 7 அங்குலம் குறைந்து விட்டால் நாம் மரணத்தின் மீது ஆதிக்கத்தை செலுத்த முடியும்.
இது வரைக்கும் தான் நம்மளால பண்ண முடியும். இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் சித்தர்கள் பண்ணதுதான். 8 அங்குலம் குறையும் பொழுது அனிமா சக்தி, அணு அளவிலே தன்னை சுருக்கிக் கொள்கின்ற சக்தி. 9 அங்குலம் குறையும் பொழுது மகிமா சக்தி, மலை போன்று தன்னை பெரிதாக்கக்கூடிய ஒரு சக்தி. 10 அங்குலம் குறையும் பொழுது கூடு விட்டு கூடு பாய்கின்ற ஒரு சக்தி. 11 அங்குலம் குறையும் பொழுது ஒரே பல இடங்களில் ஒரே நேரத்திலே தோன்றக்கூடிய ஒரு காட்சி. 12 அங்குலம், அவ்வளவுதான். அதுதான் 12 அங்குலம் தான் முடிவு. 12 அங்குலம் குறையும் பொழுது சமாதி. இதுதான் அந்த மூச்சு. இந்த 7க்கு பிறகு நம்மளால அதெல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா இந்த 7 அங்குலம் வரைக்கும் நம்மால நிச்சயம் முடியும். அப்போ மரணத்தின் மீது முழு ஆதிக்கத்தை நான் எப்ப செலுத்துகிறேனோ அப்போ என்னுடைய பிறவியினுடைய நோக்கம் என்ன என்பது தெரிந்து விடுகிறது. 1. இது எப்ப தெரியும்? புற உலகத்திலிருந்து அக உலகத்திற்கு வந்து உள்ள நிக்கணும். அந்த நின்னாத்தான் அந்த நான் கடந்த நிலை தான் ஆத்மா என்பது தெரியும். இது எப்ப தெரியும்னா இது அந்த மௌனத்துல தான் அது தெரியும். நமக்கு 3 நம்ம சொல்றோம் இல்லையா, ஸ்தூல சரீரம், சூக்கும சரீரம், காரண சரீரம் அப்படின்னு நம்ம 3 சரீரங்களை நாம சொல்றோம். இந்த ஸ்தூல சரீரம் அது என்பது அப்படின்னா ஸ்தூல தேகம், அது ஸ்தூல தேகம். அந்த ஸ்தூல தேகம் கடந்து சூக்கும தேகம், அந்த சூக்கும தேகம் கடந்ததுதான் ஆத்ம தேகம். அதான் சொல்லுவாங்க, ஒரு மனிதனை மகான்கள் சொல்வது, ஒரு மனிதனை 3ஆக பிரிக்கிறார்கள். ஸ்தூல தேகி, அகங்கார தேகி, ஆத்ம தேகி. 3 நிலைகள் நமக்கு உள்ள இருக்கிறது. நமக்கு ஒரு சித்தர் பாடல் கூட நமக்கு நல்லாவே தெரியும். நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி அப்படின்னு ஒரு பாட்டு. எல்லாருக்குமே தெரியும் அந்த பாட்டு. இந்த நந்தவனம் என்பது இந்த பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்திலே நாமெல்லாம் ஒரு மனிதர்கள். நாம அத்தனை பேருமே ஆண்டிகள் தான், எல்லாருமே இறைவனுக்கு முன்னால. இந்த ஆண்டி ஆகிய நாமும் 10 மாசம் 4-6 மாதமாய் குயவன் இறைவனை படைப்பு தத்துவம் பிரம்மத்தை வேண்டி ஒரு குழந்தை கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. ஒரு உடல், ஒரு உயிர் நமக்கு வருது. ஆனால் அதை நாம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பிறவியினுடைய நோக்கத்தை அறிந்து கொண்டு வாழணும். அந்த பிறவியினுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ளாமல் மாயா உலகத்தோடு தொடர்பினை அதிகமாக ஏற்படுத்தி கொண்டு எது எது எல்லாம் பொய்யோ அவை அனைத்தும் மெய் என்று, அவை அனைத்தும் மெய் என்று தாய்மானவருடைய பாட்டில் ஒன்று வருது இல்லையா, முன் செய்த வல்வினையால் முந்தி வந்த விந்து துளி அடக்கி வைத்த தோல் பைக்குள் அடக்கமாய் சூழ்கொள்ள வெள்ளை ரத்தம் சிவப்பாகி அவன் அவளாய் இனம் பிரித்து நாடி நரம்பு உடல் எடுத்து அண்டத்திலே பிண்டமென உருவெடுத்து 2 திங்களிலே அன்னை அவள் உந்தித்தல்ல நச்சு பையுடன் ஒட்டி பிறந்து அண்டமெலாம் அலைந்து திரிந்து வெளியெங்கும் ஓடி ஓடி பொய்யை மெய்யென்று தினம் நாடி அகத்தினுள்ளே அகத்தவனை உணரேனே பராபரமே. இதுதான். அப்போ இது பிறவியினுடைய நோக்கத்தை உணரணும். பிறவியினுடைய நோக்கத்தை நான் உணரணும்னா என்ன பண்ணணும்? நான் பேசக்கூடாது. யார் பேசணும்? உள்ளொன்று ஒன்று பேசிக்கொண்டிருக்கிறது.
அந்த சப்தத்தை நாம் கேட்கவில்லை. ஏன் கேட்கல? ரெண்டு காரணம். ஒன்னு, நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். ரெண்டாவது, எந்த இடத்திலே இது கேட்க வேண்டுமோ அந்த இடத்திலே இந்த அகங்கார தேகம், ரெண்டு சொன்னோம் இல்லையா, சூக்கும சரீரம். இந்த சூக்கும சரீரம் அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். 5 கோஷம் என்றால் வலை, நெட்டுன்னு அர்த்தம். 5 போர்வைகளால நம்மளை போத்திக்கிட்டு இருக்கு. இதுல இந்த ஸ்தூல தேகம் என்ன பண்றது? சோற்றால் அடித்த பிண்டம், அந்த நிலையிலேயே இருந்துகிட்டு இருக்கு நமக்கு வாழ்க்கை. அப்ப இந்த கோஷங்கள் நமக்கு மேல இருக்கிறதுனால பிறவியினுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் இன்னும் உணராம இருக்கிறோம். குருவை பிடிக்காதவர்கள்லாம் உணராம இருக்கிறோம். குருவை பிடித்தவர்கள்லாம் நாமெல்லாம் அந்த பாதையில நோக்கி ஒரு பயிற்சியை நாம் அத்தனை பேருமே செய்து கொண்டிருக்கிறோம். மற்றவங்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் அதுதான். அப்போ அத நோக்கத்தை உணராமல் மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி தன்னுடைய பதிவுகளை அவன் கழிக்காமலேயே இந்த பிரபஞ்சத்தை விட்டு அவன் சென்று விடுகிறான். இதுதான் அது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரொம்ப அழகா அதுக்கு உதாரணம் உபனிஷத்துல உதாரணம் ரொம்ப அற்புதமா சொல்லுவாங்க. அவன் கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. உதாரணத்துக்கு அதையே தான் கொடுப்பாங்க. ஒரு பாட், ஒரு பானை. இப்ப மனசுல ஒரு கற்பனை பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு பானை, உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு பானையை வைங்க. இந்த பானை, இந்த பானை என்பது என்ன? அது ஒரு கண்டெய்னர் வச்சுக்கலாமா? ஒரு கண்டெய்னர், ஒரு பொருள், ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள், அந்த கண்டெய்னர். இந்த கண்டெய்னர் ஒரு பானை இருக்கு பாருங்க. இந்த பானை தான் இந்த ஸ்தூல சரீரம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த பானை என்பது ஸ்தூல தேகி. அதாவது நான் வெளியில பானையா தெரியுது, வெளியில இது உடம்பாக தெரிகிறது. இது ஸ்தூல தேகி. நான் யாரு? ஸ்தூல தேகி, பரு உடலை உடையவன். பரு உடலை உடையவன். ரைட். இப்ப அந்த பானைக்கு உள்ள தண்ணியை ஊத்துங்க. இப்ப என்ன இருக்கிறது? பானை தெரிகிறது. பானைக்கு உள்ள என்ன தெரிகிறது? தண்ணீர் தெரிகிறது. அந்த தண்ணீர் இருக்கு பாருங்க. அதாவது கண்டெய்னர், கண்டெய்னருக்கு உள்ள ஒரு கண்டென்ட், கண்டெய்னருக்கு உள்ள ஒரு கண்டென்ட், ஒரு கண்டென்ட் இருக்கிறது. அது என்னது? அதுதான் சூக்கும சரீரம். உள்ள இருக்கிற தண்ணி தான். அதாவது நான், நான், ஐ, நான் என்கின்ற அகங்கார தேகம் அந்த தண்ணீர். சரி, இந்த பானை இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது. இந்த பானைக்கும் தண்ணீருக்கும் உள்ள என்ன இருக்கிறது? ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போ பானை இருக்கிறது, இந்த தண்ணீர் இருக்கிறது. இவை அனைற்றுக்கும் ஆதி எதுவோ, இவை அனைற்றுக்கும் மூலம் எதுவோ, அந்த மூலமாகிய இறைநிலை, இறைவன் எப்படி இருக்கான்? அவன் அதற்கு உள்ளே தூணிலும் இருக்கின்ற இறைவன், துரும்பிலும் இருக்கின்ற இறைவன் அந்த பானைக்கு உள்ளும் இருக்கிறான், தண்ணீருக்கு உள்ளும் இருக்கிறான். அதுதான் யாரு? ஆத்ம தேகம். மூணாவது நிலை காரண சரீரம். பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இதுதான். அப்போ நாம என்ன பண்றோம்? இந்த பகிர்முகமாகிய இந்த புறவுலகத்தோடைய தொடர்பு கொண்டு மூச்சினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி, இந்த ஸ்தூல தேகம் தான் நானு, இந்த ஸ்தூல தேகம் தான் நானு, நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, என்னை பத்தி உனக்கு தெரியுமா, என்னை பத்தி நீ அங்க கேட்டுப்பாரு, என்னை பத்தி நீ இங்க கேட்டுப்பாரு, இப்படித்தான் நாம பேசிக்கொண்டிருக்கிறோம். இது ஸ்தூலம். ஒரு சில பேர் என்ன நடக்குது? ஸ்தூலம் கடந்து உள்ளே செல்கிறார்கள். கொஞ்சம் படிப்பு, கொஞ்சம் பக்தி, இதெல்லாம் கொஞ்சம் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்தூலமே கொஞ்சம் உள்ள போறது. ஆனா உள்ள போன உடனே அகங்கார தேகமா மாறிடுறது. நான் எப்படி பேசுவேன் தெரியுமா, நான் எப்படி அதை சொல்லுவேன் தெரியுமா,
அப்ப என்ன அந்த இடத்துல, அதைத்தான் சில பேர்லாம் சொல்லுவாங்க வித்யா கர்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ படிச்சுட்டான்ல, அதிகமான ஒரு திமிரு இருக்கு, அகங்காரம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் நான் இல்லை. ஏன்னா இந்த கண்டெய்னர், இந்த கண்டெய்னருக்கு உள்ள ஒரு கண்டென்ட் அகங்காரம் என்கின்ற நான், ஈகோ, ஒரு தன்முனைப்பு இருக்கிறது. நான் தான், நான் சொல்றதுதான் கேட்கணும், நான் சொல்றதை மீறி ஒண்ணும் கிடையாது, நம்ம எல்லாம் சொல்றோம் இல்லையா? உன்னுடைய வயசு என்னுடைய அனுபவம் அப்படிலாம் நம்ம சொல்றோமே. அப்ப இதெல்லாம் அகங்காரதே. அப்போ இந்த ஸ்தூலம் கடந்து, முதல்ல ஸ்தூலத்தை கடந்து அகங்கார தேகத்துக்கு உள்ள நான் வரணும். அகங்கார தேகம் வந்த பிறகுதான், எப்பொழுது இந்த மூச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறதோ, அந்த அகங்கார தேகத்துக்கு உள்ள நாம வந்துட்டேன்னா, அதற்கு பிறகுதான் அந்த ஆத்ம தேகம், ஆத்ம தேகி. அப்ப நான் யாரு? நான் தான். நான் தான். நான் என்றால் மனம், தான் என்றால் ஆத்மா. அப்ப யாரு? ஆத்மாவாகிய இந்த மனமே இந்த ஸ்தூல தேகமாக இருக்கிறது. அப்ப இந்த ஸ்தூல தேகம் மனம் என்னும் போர்வையை போர்த்தி கொண்டு இருக்கிறது. அந்த போர்வைக்குள்ளே யார் இருக்கிறது? நானும் இல்லை, ஆத்மா இருக்கிறது. அதை உணர்றோம் பாருங்க. அந்த உணர்ற இடம் இருக்கு பாருங்க, அதுதான் மௌனம், அதுதான் ஆத்மா. மகரிஷி இத ஒரு கவியில கூட சொல்றாரு பாருங்க. ஆதிநிலை அறியவென்றால், கவி எப்படி சொல்றாரு பாருங்க மகரிஷி. வேதத்துல சொன்னதை அப்படியே ஒரு ஒரு வேதத்தை அப்படியே சுருக்கி 8 வரியில கொடுக்கிறார் மகரிஷி. ஆதிநிலை அறியவென்றால் அறிவை கொண்டு, மகரிஷி சொல்றாரு பாருங்க, நீ பிரம்மத்தை உணரணுமா, உன் அறிவை கொண்டுதான்ப்பா உணரணும். ஏன்? அந்த அறிவாக இருக்கிறதே அதுதான். ஆதிநிலை அறியவென்றால் அறிவை கொண்டு, அணு முதலாய் அண்டபிண்ட தோற்றம் மற்றும் ஜோதி சப்தம் சுவை என்று சொல்லுகின்ற இவை அனைத்தையும் ஒவ்வொன்றாக ஊதி தள்ளி விட்டு வர. நல்லா புடிச்சுங்க, ஒவ்வொன்றாக ஊதி தள்ளி விட்டு வர. இந்த ஸ்தூல தேகம் நான் இல்லை, ஒண்ணுனா ஊதி தள்ளுங்க. மௌனத்துல, மௌனத்துல அந்த பாட்டை முதல்ல முடிச்சிடுறேன். ஒவ்வொன்றாக ஊதி தள்ளி விட்டு வர, கடைசியாக உள்ளது அறிவே. இதெல்லாம் நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாங்க. கடைசியில அறிவு மட்டும்தான் நிற்கும். அந்த அறிவு சொல்லும், இந்த வெளி உடம்ப நான் தள்ளிட்டேன், மனசை தள்ளிட்டேன், எல்லாத்தையும் தள்ளிட்டேன், புலன்களை தள்ளிட்டேன், கர்மேந்திரியங்களை தள்ளிட்டேன், ஞான இந்திரியங்களை தள்ளிட்டேன், உறுப்புகளை தள்ளிட்டேன், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன். ஆனா கடைசியில ஒன்னே ஒண்ணு நிற்கும், அறிவு. எப்படி சொன்னது? நான் இன்னும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் இருக்கிறேன். எந்த புலன்களை வைத்துக் கொண்டு நான் இருக்கிறேன் இருக்கிறேன் என்று நீ சொல்கிறாயோ, அந்த புலன்களை நீ தூக்கி எறிந்து விட்டாலும் உள்ளிருந்து ஒன்று இன்னும் உதித்துக் கொண்டிருக்கும், நான் இருக்கிறேன். அதைத்தான் மகரிஷி சொல்றாரு. கடைசியாக உள்ளது அறிவே. அதை புடிச்சுக்கோ முதல்ல. அதை புடிச்சுக்கிட்டு மகரிஷி என்ன சொல்றாருன்னா, இன்னும் நீ கடக்கணும், சமாதி நிலைக்கு போகணும். கடைசியாக உள்ளது அறிவே, அதையும் கழித்து விட்டால், அதையும் எடுத்துருங்க. இந்த அறிவுன்னு ஒண்ணு இருக்கும் பொழுது அந்த நேரத்துல ஒரு தாட் உனக்கு வரும், நிச்சயமா வரும் இல்லையா? நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் நமக்கு எண்ணம் என்பது நமக்கெல்லாம் வந்து கொண்டுதான் இருக்கும். அப்ப கடைசியாக உள்ளது அறிவே, அதையும் கழித்து விட்டால் மீதி என்ன அப்படி கேட்கிறார் மகரிஷி. கொஸ்டின் போட்டு சொல்றார் அவரே. அதையும் கழித்து விட்டால் மீதி என்ன? நிர்விகற்பம், சமாதி, மௌனமெனும் சூனியமே ஆதி அப்படிங்கிறார். அப்ப அந்த ஆதியை நான் எப்ப பிடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மௌனத்துல தான் நாம பிடிக்கணும். அப்ப
அப்ப அந்த மௌனத்திலே நான் முதல்ல எப்படி பிடிக்கிறது? எடுத்த உடனே அந்த மௌனம் நமக்கு வந்துருமா? வராது. என்ன பண்ணணும்? படிப்படியா 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 உள்ள போகணும். அந்தர்முகமா நாம நினைச்சிட்டு இருக்கோம். படிப்படி அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம போய்கிட்டே இருக்கோம். அப்படி உள்ளே போகும்பொழுது முதல்ல நமக்கு எதை வந்தாலும் நமக்கு தெரியறது முதல்ல ஸ்தூலம் தான். ஒண்ணு, ஒரு சில அற்புதங்கள் நமக்குள்ள நடக்கிறது. நீங்க பாருங்களேன். இப்போ ஒரு 240 பேர் நாம இப்போ இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். நாம இப்ப எல்லாரும் இந்த 240 பேர்ல என்ன விட்டுருங்க, மிச்சம் 239 பேர் இருக்கு. இந்த 239 பேரும் இப்போ கண்ணை மூடிட்டு இந்த சௌமித்திரனை நினைச்சுக்கங்க. இப்போ நினைச்சிட்டீங்களா? சரி. இப்ப நினைச்ச உடனே உங்களுக்கு கண்ணை மூடிட்டு என்ன நினைச்ச உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கிறது? என்னுடைய முகம், என்னுடைய இந்த யூனிஃபார்ம், இந்த உடை, இவர் பெயர் சௌமித்ரன், அருள்நிதி சௌமித்ரன், மணவளக்கலையில ஒரு இதெல்லாம் உங்களுக்கு கண்ணு முன்னாடி வருதா? ஒரு நினைப்பு வருது பாருங்க. இந்த நினைப்பு எல்லாம் உங்க கண்ணுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கா? போயிட்டு இருக்க, எல்லாம் போகுது இல்லையா? இது எல்லாம் எங்க இருந்து வருது? மனசு தானே. இந்த மனசுல இருந்து தானே வருது. இப்ப எல்லாம் கண்ணை திறந்துருங்க. அப்போ அடுத்தவனை, இன்னொருத்தரை நாம நினைக்கணும்னா மட்டும்தான் இந்த நினைப்பு தேவை, மனசு தேவை. ஆனால் உன்னையே நீ நினைப்பதற்கு நினைப்பு தேவையில்லை, மனசு தேவையில்லை, எண்ணம் தேவையில்லை. ஆனால் என்னை பற்றி நான் நினைக்கவில்லை, இதுவே உண்மை. புரியுதா? இங்கதான் நம்ம ஃபெயில் ஆயிட்டோம். இங்கதான் நமக்கு தோல்வி. நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம், ஐயா நான் என்னை பத்தி நினைக்கலையா? ஒவ்வொரு க்ஷண நேரமும் நான் என்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? உண்மை, அதுவும் உண்மை. ஆனால் உன்னை பற்றி, அதாவது என்னை பற்றி நான் எப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறேன்? நான் எப்படி வாழ்வது, இன்பமாக வாழ்வது எப்படி, நான் எப்படி வாழ்வது, எந்த அளவுக்கு நான் ஒரு லக்ஸரியான வாழ்க்கை வாழணும், எந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான வாழ்க்கை வாழணும், எந்த அளவுக்கு துன்பம் இல்லாமல் வாழணும், சொந்த வீடு வேணும், சொந்த வண்டி வேணும், சொந்த வாகனம் வேணும், சொந்த நகைகள் வேணும், உறவுகள் நல்லா இருக்கணும், இது எல்லாம் எனக்கு வேணும் 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 நம்ம சொல்றோம் இல்லையா? இது நான். இந்த நானுக்கு எண்ணம் உண்டு, நினைப்பு உண்டு, மனசு உண்டு. ஆனால் இந்த நான் நான் அல்ல. அப்படி என்றால் நான் யார்? நான் தான். அந்த தான் வருது பாருங்க. அப்போ நான் என்னை பத்தி நினைக்கிறேன். என்னை பத்தி நினைக்கும் பொழுது பகிர்முகத்துல என்ன நினைக்கிறேன். அந்த பகிர்முகத்துல நினைக்கும் பொழுது பொருள் உலகத்தோடு சார்ந்த ஒரு சௌமித்திரனை பத்தி தான் என்னால் நினைக்க முடியும். ஆனால் அதை கடந்து, பொருள் உலகம் கடந்து அக உலகம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த இடத்துல போய் நாமோ என்னை நினைத்து விட்டால் எண்ணம் இல்லை. எண்ணம் இல்லைன்னா நம்ம ஜீரோக்கு போக முடியாது. அவ்வளவு நம்ம கிட்ட இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நாம அதை குறைக்கிறதுக்கு தான் அதை நாம முயற்சி பண்ணணும். கொஞ்சமா குறைக்கணும், அதை குறைச்சி முயற்சி பண்ணணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதை குறைச்சி முயற்சி பண்ண 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 அந்தர்முகமா உள்ள போகும். அந்த அந்தர்முகமா உள்ள போகணும். அப்படி உள்ளே போகும் பொழுது இதெல்லாம் கொஞ்சம் விசாரணை பண்ணுங்க. நீங்க
கொஞ்சம் கொஞ்சமா மனசை கொஞ்சம் கொஞ்சமா மனசை உள்ள எடுத்துட்டு வாங்க. அப்படி உள்ள எடுத்துட்டு வரும் பொழுது எது மனசிலிருந்து எந்த எண்ணம் தோன்றினாலும் அத புற உலகத்தோட நீங்க தொடர்பு கொண்டுட்டீங்கன்னா போச்சு. என்ன ஆகும்? அந்த எண்ணம் புற உலகத்தோடு தொடர்பு கொண்டுடுத்துனா அது ஒரு ரூபம் எடுத்துரும். எப்ப அது ரூபம் எடுக்கிறதோ அது கர்மாவா மாறும். எப்ப அது கர்மாவா மாறுறதோ அது ஒரு செயல் எடுத்து போய் விட்டுடும், மாட்டிப்போம். அப்போ அது ரூபம் எடுப்பதற்கு முன்னாலேயே அந்த பகிர்முகம் கடந்த நிலையிலே அந்தர்முகத்திலேயே நீங்கள் உள்ளுக்குள்ளேயே இருந்து அது ரூபம் எடுக்காமல் அதை நீங்கள் தடுத்து விட்டால் நீங்கள் இறைஸ்வரூபம் அதுவே நானே அதுவே நானாக இருக்கிறது. இதை நம்மளால நிச்சயம் உணர முடியும். அப்ப நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல இந்த ஸ்தூலத்தை பாருங்க. இந்த எல்லை கட்டிய ஒரு ஸ்தூலத்தை பாருங்க. மௌனத்திலே உட்காரும் போது மகான்கள்லாம் சொல்றது அதுதான். திருமூலர் கூட அவருடைய திருமந்திரத்துல ஒரு பாடல்ல சொல்றாரு பாருங்க. நீ இளமையின் ரகசியம், நீண்ட ஆயுளின் ரகசியம் ஒரு பாடல்ல சொல்றார். நீ எப்பொழுதும் நோய் இல்லாமல், துன்பம் துயரம் இல்லாமல், இன்பமாக நீண்ட காலம் வாழ வேண்டுமா? அப்படி வாழணும்னா ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்றார். என்ன ரகசியம் தெரியுமா? எப்பொழுதும் உன் மனக்கண் முன்னால் உன்னுடைய உருவம் நீ நினைத்திருக்க வேண்டும். இது ரொம்ப கஷ்டம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க என்னதான் ட்ரை பண்ணி பார்த்தாலும் உங்க உருவம் உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்காது. அதனாலதான் நம்ம அடிக்கடி கண்ணாடி முன்னாடி போய் நின்று நம்மள பார்த்துக்கிறோம். புரியுதுங்களா? கண்ணாடி முன்னாடி போய் நின்று பார்த்தாலே, அதை கூட இன்னைக்கு விஞ்ஞானம் ஒரு ஆய்வு சொல்லுது பாருங்க. ஆண்கள் தன்னுடைய ஆயுளிலே கிட்டத்தட்ட 75 வருஷம், ஒரு சராசரியா ஒருத்தர் 75-80 வருஷம் வாழ்ந்தாங்கன்னா, ஒரு ஆண் ஒரு கண்ணாடி முன்னாடி தன்னை பார்த்து கொள்ளுகின்ற நேரம் 1.25 வருஷம். ஒரு பெண் 3.25 வருஷம். ஆனா 1.25 வருஷம் பார்த்தோ 3.25 வருஷம் பார்த்தோ தன்னை உணரலையே. எதை உணர்றது? இது புறத்தோற்றத்தை மட்டும் உணர்கிறது. எதுக்கோசரம் இதை பார்க்க சொன்னாங்க? கண்ணாடி உன் உருவத்தை பிரதிபலிக்கிறது. ஆனால் இந்த பிரதிபலிக்கின்ற கண்ணாடிக்கு உனக்கு இங்க ஒரு மச்சம் இருக்கா? அது கண்ணாடியிலே அப்படியே தெரியும். ஆனால் கண்ணாடி ஒரு பிம்பம். அது வெறுமே பிரதிபலிக்குமே தவிர எந்த ஒன்றை அப்படியே பிரதிபலிக்கிறதோ, பிரதிபலிக்கின்ற ஒன்றுக்கும் அந்த கண்ணாடிக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. இல்லை இல்லை. அதுபோல உள்ளிருந்து ஆத்ம தேகமாக இருக்கின்ற பரம்பொருள் இந்த அகங்கார தேகமாக இருக்கின்ற கர்மவினை பதிவுகளோடு பிறந்து ஸ்தூல தேகமாக இருக்கின்ற இந்த பருவுடல் இந்த பிரபஞ்சத்திலே பல நாம ரூபங்களாக பல பெயர்களை கொண்டு இந்த பிரபஞ்சத்திலே தன்னை பிரதிபலிக்கிறது. ஆனால் அது பிரதிபலித்தாலும் பிரதிபலிக்கின்ற ஒன்றுக்கும் பிரதிபலித்தை கொடுக்கின்ற உள்ளிருந்து கொடுத்துக்கின்ற ஒன்றிற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை.
இதை உணர்றதுதான் மௌனம். இதை உணர்ந்துட்டோம்னா நம்ம விதியை பத்தி பேச மாட்டோம், பாழா போன விதின்னு சொல்ல மாட்டோம், எந்த கோள்களையும் நாம திட்ட மாட்டோம், எதையும் நாம செய்ய மாட்டோம், ஒன்னும் பண்ண மாட்டோம். அப்ப என்ன பண்ணும் நண்பர்களே? ரெண்டே ரெண்டு தான் வழி. வாழ்க்கையில ஒரு மனிதர் வாழணும்னா ரெண்டே ரெண்டு வழிதான் இருக்கிறது. ஒண்ணு, ஏத்துக்கணும். எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிட்டு வாழ்ந்துடணும். புலம்பக்கூடாது, கடவுளை திட்டக்கூடாது, உன்னையே நீ திட்டக்கூடாது, சொந்தங்களை திட்டக்கூடாது, யாரையும் மனசை புண்படுத்தக்கூடாது, ஏத்துண்டணும். ஆனா அதை நம்ம ஏத்துப்போமா? ஏத்துக்கிறோம். ஆனா ஏத்துக்கிட்டே என்ன பண்றோம்? புலம்புறோம் தினமும். நாம புலம்புறது மட்டும் இல்லாம நம்மையும் கெடுத்துக்கிறோம், மற்றவங்களையும். குடும்ப சூழல் என்ன பண்றோம்? உடல் நலம், குடும்ப நலம், நட்பு நலம், சமுதாய நலம், நாலுத்தையும் நம்ம பாதிச்சிடுறோமே. அப்ப நான் ஏத்துக்கிட்டு என்ன பிரயோஜனம்? ஏத்துக்கோ, அனுபவி. இது முதல். சார், எனக்கு ஏத்துக்கிறதுக்கு என்னால முடியாது, அனுபவிப்பதற்கு நான் தயாராக இல்லை அப்படின்னு என்ன பண்ணணும்? தியானம், மௌனம், ரெண்டும் பண்ணுங்க. இது ரெண்டும் பண்ண 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 என்னென்ன மாற்றங்கள் நமக்குள்ளே வருகிறது. அது எப்படி அந்த மாற்றம் ஏற்படுவதால் எந்த ஒன்றை நான் ஏற்றுக்கொள், எந்த ஒன்றை நான் அனுபவித்து விடு என்று சொல்கிறேனோ அந்த ஒன்றிலே ஏற்றுக்கொள்வதற்கும் அனுபவிப்பதற்கும் என்னென்ன எனக்குள்ளே நடக்கிறது அதை ஒருத்தர் சொல்ல முடியாது, அனுபவிச்சாதான் தெரியும். அனுபவம். அப்போ இறை உணர்வு, மௌனம், தியானம், இதெல்லாம் யாரும் சொல்லி தர்றது கிடையாது. மகரிஷி ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, தியானம் என்பது ஒருவர் சொல்லிக் கொடுத்து வருவது அல்ல. சுட்டி காட்டுறோம், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். பின் பாயிண்ட் பண்ணிடுறோம். அது உனக்கு உள்ளாக தானாக நடக்கின்ற ஒரு நிகழ்வு. அது தானா நடக்கணும். அது நடக்கும். எனக்கு தியானம் வரலையே, எனக்கு மைண்ட் அலப்பாயிருதே, விட்டுருங்க. எவ்வளவு தூரம் போறதோ போட்டோம். எவ்வளவு தூரம் போகும்? பிரபஞ்சம் வரைக்கும் போகுமா? போகும். போட்டோம். அதுக்கப்புறம் எங்க போய் நிக்கணும்? அது எங்கு தோன்றியதோ அங்கதான் வரும். எல்லாத்துக்கும் காரணம் மனசு தான். உங்க மனசு உதிச்சிடுச்சுன்னா பிரபஞ்சத்தை காட்டும். அப்போ மனசுல இருந்துதான் பிரபஞ்சம் உருவாருது. அதே மனசுலதான் இந்த பிரபஞ்சம் அடங்குகிறது. பாத்தீங்களா? மனம் எவ்வளவு பெருசு பாருங்க. இந்த மனசுல இருந்துதான் பிரபஞ்சத்தை உருவாக்குறோம். இந்த மனசுல தான் இந்த பிரபஞ்சத்தை நம்ம என்ன பண்றோம்? ராத்திரில தூங்கும் பொழுது அடைக்கிறோம். அப்போ நான் எப்பேற்பட்ட ஒரு பலசாலி! எந்த நான்? அகங்கார தேகியாக நான் அல்ல. இந்த அகங்கார தேகத்துக்கு உள்ளிருந்து கண்ணாடி போன்று ஆத்ம தேகி உன்னை இந்த பிரபஞ்சத்திலே அவரவர்களுடைய கர்மவினை பதிவுகளின்படி பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. அதை நான் உணரணும். அப்ப உணரணும்னா நான் என்னுடைய பேச்சை கொஞ்சம் நிறுத்தினேன்னா உள்ள இருக்கிற அந்த டிவைன் வாய்ஸ், தெய்வத்தின் குரல் எனக்கு உள்ளிருந்து கேட்கும். தெய்வத்தினுடைய குரல் மெல்லியதாக கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க மகான்கள். மௌனம் ஞானத்தின் உச்சவரம்பு, டாப் நாச். அதுதான். அப்ப அந்த நிலைக்கு நாம் போகணும்னா என்ன பிராக்டிஸ் பண்ணணும்னா, மௌனத்துல உட்காருங்க. முதல்ல உடம்ப கவனிங்க. இந்த ஸ்தூல தேகத்தையே கவனிங்க. இந்த எல்லை கட்டிய இந்த ஸ்தூல தேகத்தையே கவனிங்க. எப்போ இந்த எல்லை கட்டிய ஸ்தூல தேகத்தையே கவனிக்கிறீங்களோ
அப்போ அது உள்ள வந்துருங்க, அந்த பவுண்டரிக்குள்ள நாம வந்துருவோம். அதுக்கப்புறம் மூச்சை கவனி, மெதுவா மூச்சை உள்ள இழுங்க, மெதுவா மூச்சை வெளில விடுங்க. மூச்சையே கவனிங்க, அந்த மூச்சினுடைய அந்த ஆசிலேஷன், அந்த அசைவையே கவனிங்க. எப்படி திரும்புறது, எப்படி வருது, எப்படி, அதையே கவனிங்க. அந்த மூச்சை கவனிக்க 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த நீங்க பவுண்டரி பண்ண இந்த உடல் அசைவற்ற நிலைக்கு போயிடும். எப்போ உடல் அசைவற்ற நிலைக்கு செல்கிறதோ ஒரு கற்சிலை போல நீங்க அமர்ந்திருவீங்க. அப்போ உடலுடைய அசைவற்ற நிலையை கடந்து உள்ளுக்குள்ள மனசு மெதுவா ஆடும், ரொம்ப மெதுவா ஆடும். ஏன்னா நீங்க அடுத்தடுத்த நிலைக்கு உள்ள போறீங்க. இது பண்றதுக்கு முன்னாடி 20 எண்ணம் இருக்கும், இப்ப 2 எண்ணம் 3 எண்ணத்துல இருக்கும். அப்படியே நில்லுங்க, அந்த மனதனுடைய அசைவே இல்லாம நில்லுங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அது அசைவில்லாம ஒரு 5 நிமிஷத்துல அசைவில்லாம போயிடும். உடல் அசைவில்லை, மனம் அசைவில்லை. அப்போ ரெண்டுமே இப்போ அசைவில்லாம போயிடுச்சு. உடலும் அசையவில்லை, மனசும் அசையவில்லை. அப்படியே உங்களையே கவனிங்க. இப்போ இந்த புலன் தொடு உணர்வு சொல்லும், அசையாம இருந்தாலும் ஏதோ ஒரு உணர்வு, இந்த தொடு உணர்வு இருக்கு பாருங்க, அது என்னை ஒன்றை உணர்த்தி கொண்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த மூச்சு குறைய 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 தொடு உணர்வு போயிடும். முதல்ல மூச்சினுடைய ஆசிலேஷன், இந்த டவுன்ல வர 12 அங்குலத்தினுடைய நீளம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 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 குறைஞ்சி ஆசிலேஷன் மூக்கிலிருந்து ஆக்கினைக்கும், ஆக்கினிலிருந்து மூக்குக்கும் இங்கேயே ஒரு ஆசிலேஷன் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு 10வது நிமிஷத்துல நடக்கும். இதெல்லாம் நடக்கும். அப்ப அந்த ஆசிலேஷன், இங்க கீழ் நோக்கி வர ஆசிலேஷன் மூக்குக்கும் ஆக்கினைக்கும் இடையே நடக்கும் பொழுது பிராணசக்தி கண்ட்ரோலுக்கு வந்துடும். காது எங்கேயோ ஒரு கிணத்துக்குள்ள ஏதோ நடக்கிற மாதிரி வெறும் ஒரு மெல்லிய ஓசை, மெல்லிய ஓசை காதல் கொஞ்சமா அப்படியே ஏதோ ஒரு ரீங்கார் மெதுவா அப்படியே கொஞ்சமா குறையும். நாக்குல சுவை இருக்காது, கண்கள் இருண்டு விடும். இப்ப என்னாச்சு? இந்த 5 புலன்களை வைத்துக் கொண்டு தான் நான் இருக்கிறேன், நான் தானே கேட்டேன், நான் தானே பார்த்தேன், நான் தானே உணர்ந்தேன் சொல்றோம் இல்லையா? நான் தானே சுவைச்சேன் சொல்றோமா? நான் தானே மனத்தேன் சொல்றோமா? இந்த 5ஐயும் தொடர்பில் இல்லை. இதுதான் மகரிஷி சொல்றாரு, சொல்லுகின்ற அனைத்தையுமே ஒவ்வொன்றாக ஊதி தள்ளி விடு. இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை. தொடு உணர்வு நான் இல்லை, சுவை உணர்வு நான் இல்லை. யாருக்கு வருது இதெல்லாம்? பார்க்கறது யாரு, கேட்கறது யாரு, சுவைக்கிறது யாரு, உணர்வது யாரு, நுகர்வது யார்? கேளுங்க, உள்ளுக்குள்ள கேளுங்க, வெளியில கேட்க கூடாது. நீங்க வெளியில கேட்டீங்கன்னா நான் தான் நான் தான் வரும். உள்ள போய் கேளுங்க, உள்ள போய் கேளுங்க, இதை உணர்றது யார்? இப்ப எல்லாம் போயிடுத்தே, கண்ணு தெரியலையே, காது கேட்கலையே, சுவை இல்லையே, மூச்சு கண்ட்ரோல் இல்லையே, தொடு உணர்வே இல்லையே, ஒரு கற்சிலை போல் அமர்ந்திருக்கிறாயே. எந்த 5 புலன்களை வைத்துக் கொண்டு புற உலகத்தோடு பகிர் உலகத்தோடு பகிர்முகத்தை காட்டிய நான் இந்த மௌனத்திலே இல்லை. இதைத்தான் மகரிஷி சொல்றார். நான் என்று சொல்லுகின்ற அந்த ஒவ்வொரு புலன்களை ஒவ்வொன்றாக ஊதி தள்ளிடு. இது நான் இல்ல, தொடு நான், இதெல்லாம் நான் இல்ல, நான் இல்ல, நான் இல்லைன்னு தள்ளிடு. அந்த நேரத்துல கை அசைக்கிறோமா, கால் அசைக்கிறோமா, குதம் கொய்யத்தை அசைக்கிறோமா? அந்த நேரத்துல சாப்பாடு சாப்பிட்றோமா? வாயில் ஞான இந்திரியங்களை கடற்றினாலும் கர்ம இந்திரியங்களை கடற்றினாலும் இந்த 10 இந்திரியங்கள் கடந்த நிலையிலே, கண்ணுக்கும் கருத்துக்கும் புலன்களுக்கும் எட்டாத நிலையிலே
அப்படியே இது எல்லாத்தையும் தூக்கி 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 போட்டுருங்க. ஒண்ணு இல்லை, இதெல்லாம் நான் இல்லப்பா, இதெல்லாம் நான் இல்லப்பா, இதெல்லாம் நான் இல்லப்பா, இதெல்லாம் நான் இல்லப்பா. ஒன்னொன்னா கடங்க. கடந்து 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 உள்ள போங்க. கடைசியில ஒன்னையும் நிற்கும். அனைத்தையும் வெட்டி எறிந்தாலும் நான் இருக்கேன், நான் இன்னும் இருக்கிறேன், நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒண்ணு உள்ள சொல்லுது பாருங்க. அதுவே நான். அதுதான் ஆத்மதேகி. அந்த இடத்துல அப்படியே நின்றுடுங்க. அந்த இடத்துல நின்றுட்டீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு நீங்க அனுபவபூர்வமா நீங்க பாருங்க. பார்த்துட்டு ஒரு பிராக்டிஸா இந்த மாசம் நம்ம பண்ணுவோம். அடுத்த வகுப்புல இப்ப நம்ம புற உலகத்தை கடந்தோம், பிராணனை முறைப்படுத்திட்டோம். இப்போ உள்ளுக்குள்ள போயிட்டு இந்த பஞ்ச கோஷத்திலிருந்து எப்படி அதுல ஒரு விசாரணை பண்ணி நமக்கு உள்ளுக்குள்ள பஞ்சகோஷ விசாரணையில நம்ம உள்ள போய் நின்னாதான் பண்ண முடியும், வெளியில இருந்து பண்ண முடியாது. வெளியில இருந்து பேசினா அது சத் சங்கம், உள்ளுக்குள்ள போய் பேசினா அது பேர் ஆத்ம சங்கமம். அப்ப அந்த உள்ளுக்குள்ள நாம இந்த ஆத்ம சங்கமம் விசாரணை பண்ணி எப்படி அடுத்த நிலைக்கு போறது என்பதை நம்ம அடுத்த பகுதியில பார்ப்போம். அதுவரை கூடுமானவரை மௌனமாக இருந்து ஆத்ம தரிசனம் செய்வதற்கு முயற்சி செய்வோம் என்று கூறி இந்த அற்புதமான சிந்தனைக்கு வாய்ப்பினை நல்கிய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் ஆடிஆர் ஐடி இயக்குநர்களுக்கும் இதுகாரும் செவிமடுத்த அத்தனை வேதாத்திரிய விருட்சங்களுக்கும் சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்விலே சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. மிக சிறப்பாக இன்று நமக்கு மௌனம் ஒரு ஆனந்த அனுபவம் பகுதி 4 ஞானத்தின் உச்சவரம்பு மௌனம் என்பதை பல்வேறு கருத்துக்களோடு மிக சிறப்பாக எடுத்துரைத்து அடுத்த மாத பயிற்சியில் ஆத்ம சங்கம நிகழ்வுக்கு நம்மை அழைத்து செல்ல ஐயா அவர்கள் உள்ளார்கள். இந்த அற்புதமான ஒரு உரையை வழங்கிய ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். தற்போது ஐயா அவர்களோடு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைகின்றோம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா சாட் பாக்ஸ்ல ஒரு அன்பர் கேட்டிருக்காங்க, அவர் வேலை நேரத்துல ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் மௌனம் இருக்கிறேன், அது சரியா என்று சொல்லவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐயா. அதுக்கு உங்களோட பதில் எதிர்பார்க்க. நிச்சயமா நிச்சயமா. அதாவது எவ்வளவுக்கு எவ்வளோ நாம புற உலகத்தோடு இருக்கிற தொடர்பை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறோமோ அப்போ உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் பவர் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். அப்ப அந்த கான்சென்ட்ரேஷன் பவர் அதிகமா கிடைக்கும் பொழுது நம்ம செய்யற வேலையில நமக்கு யூ வில் கெட் மோர் ரிசல்ட், குட் ரிசல்ட், அதுவும் நல்லா கிடைக்கும். வாய்ப்பு இருக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. கிருபாநிதி அம்மா. டாக்டர் ஜெகநாதன் ஐயா வாழ்க வளமுடன். அண்ணா நகரிலிருந்து டாக்டர் ஜெகநாதன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே சரணம். அருணதி டாக்டர் ஜெகநாதன், சென்னை அண்ணா நகர், அகவை 86. தெய்வ தம்பதிகள் இருவரும் உலகம் முழுவதும் சுற்றி வேதாத்தை பரப்பி 120 ஆண்டுகள் நீடூழி வாழ்க வளமுடன். தங்களின் சிந்தனை விருந்து சிகரம் போன்றது. நோ கம்பேரிசன் ஐயா. கேள்வி: நான் அனுதினமும் அதிகாலையில் ரிஷி மூலத்தில் 3:30 மணிக்கு எழுந்து ஐவகை தவங்களையும் செய்து அனுதினமும் வருடம் முழுவதும் செய்வதால் தொடர்ந்து செய்து வருகிறேன். இதனால் நான் இறைநிலை உணர்வு பெற்று அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து இப்பிறவியிலேயே முழுமை பேறு அடைவனா என்பதற்கு தாங்கள் பதில் தர வேண்டும். நான் இப்பிறவியிலேயே முழுமை பேறு அடைவதற்கு வணக்கத்திற்குரிய தாங்களும் வணக்கத்திற்குரிய நமது தானை தலைவர் அருணதி பத்மஸ்ரீ மயிலானந்தம் ஐயா அவர்களும் அப்பிளியார் அறிவு திருக்கோயில் உள்ள
அனைத்து வேதாத்திரிய சித்தர்களாகிய மனித தெய்வங்களும், முக்கியமாக சந்திரா மேடம் கோஹோஸ்ட் அவர்களும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஜெகநாதன் ஐயா, வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. நாங்க திரும்ப திரும்ப சொல்றதுதான், 86 வயசுலயும் எல்லா பயிற்சிகளையும் முறையாக செய்து மனவளக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக, ஒரு சிறந்த குருவினுடைய ஒரு சிறந்த ஒரு சீடராக, ஒரு வேதாத்திரிய தொண்டனாக நீங்க ஒரு பெரிய சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் இறைநிலையை உணர்ந்த நடமாடும் தெய்வங்கள் மனவளக்கலையில். இது மேலும் மேலும் தொடர வேண்டும் என்று நாங்கள் குருவினுடைய நினைவில் நின்று உங்களை வாழ்த்தி மகிழ்கின்றோம். உங்களுடைய வாழ்த்துக்களும் எங்களை போன்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்த வேதாத்திரியத்தை உலகம் முழுவதும் பரப்புவதற்கு தேவை. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி ஐயா. தெய்வ தம்பதிகள் வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். உங்கள் வாழ்த்துக்கு நன்றி ஐயா. ஐயா எப்பவுமே சௌமித்திரன் ஐயாவோட ஸ்பீச்ல முதல்ல ஆளா ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு 2வது தான் அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படியே கிருபாநிதி அம்மாக்கு அன்மியூட் ஆகல. அவர் முதல்படியா பேசும்படியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க ஐயா. அவர் உங்க மேல வச்சிருக்கிற ஒரு பேரன்புக்கு அது ஒரு உதாரணமா இருக்குங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். கிருபாநிதி அம்மா இப்ப அன்மியூட் ஆயிருச்சு பாருங்க, ஐயா கிட்ட பேசுங்க. சந்திராமா வாழ்க வளமுடன். நானே ஜெகநாத ஐயாவை தான் முதல்ல எதிர்பார்த்தேன். ஏன்னா எப்பவுமே ஐயா தான் கேட்பான். நன்றி ஐயாவா, நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா ஐயா. மௌனத்தில் ஒரு ஆனந்தம், அது நாங்க ரொம்ப ஆனந்தமா கேட்டுட்டு இருக்கோம். ஆனா அது நடைமுறைப்படுத்த முடியுமாங்கிறதான் நீங்க சொல்றது மாதிரி யோசிச்சு பார்க்கணும் ஐயா. நீங்க சொன்னீங்க ஐயா, வாழுங்காலத்திலேயே புரிந்து கொள்ள வேண்டும், உணர வேண்டும். 2 மௌனத்தில் தான் அதை உணர முடியும். மற்றபடி நம்ம புற உலகில் அதுல உணர முடியாது. 2வது, இப்ப மூச்சு பயிற்சி தெரிந்தவர்கள், அதை ஒழுங்கா நடைமுறைப்படுத்துவர்கள், அதாவது பிரபஞ்சத்தோட எப்பவுமே தொடர்புல இருக்க முடியும். அதை நீங்க அதுக்கு அழகா சூலம் சூட்சுமம் இதெல்லாம் அழகா எடுத்து சொன்னீங்க. இப்ப நம்மெல்லாம் திருமூலர் அதெல்லாம் விடுங்க, அதை பத்தி எல்லாம் தெரியாது. இந்த பிறப்புல கூட ஐயா மாதிரியோ அம்மா மாதிரியோ அது கூட நமக்கு வர வாய்ப்பு வயசாயிருச்சு. 2வது அதை நம்ம வேணும் அப்படிங்கிறத இறைநிட்ட வேண்டுறோம். ஆனா ஐயா, இப்ப நீங்க சொல்றது மாதிரி பார்த்தா மௌனத்திலே ஒருத்த வாழ்க்கை இல்ல. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு 10 மணிக்கு நம்ம படுக்கிற வரைக்கும் யாராவது வீட்டுல விட்டுட்டு போனோம், நம்ம வேதாத்திரிய புக் எடுத்தோம், கொஞ்சம் மௌனமா இருந்தா கூட 2 பேர் காலிங் பில் அடிக்கிறாங்க. அப்படி இருக்கையிலையா, இத பயிற்சியும் முயற்சியும் இல்லாம எப்பவுமே நடைமுறையிலையும் கொஞ்சம் சாத்தியப்படணும் இல்லையா? இந்த மௌனம் பயிற்சி பண்றோம், நீங்க சொல்ற முயற்சி எல்லாம் எடுக்கிறோம், அது நடைமுறைக்கு கொஞ்சம் நம்ம வாழ்க்கையோட ஒத்து வந்தா நல்லது. அது எப்படின்னு தெரியலையா? நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ரைட். ஓகே. வாழ்க வளமுடன். ஒரு சிறந்த கேள்வி இது. மிக மிக மிகச்சிறந்த கேள்வி இது கிருபாநிதி அம்மா. இன்னைக்கு எல்லாரும் சொல்றது இதுதான். நடைமுறை வாழ்க்கையில when I am implementing this மௌனம், I am struggling lot of other problems. லைக் நீங்க என்ன சொன்னீங்க, ஒருத்தர் காலிங் பெல் அடிக்கிறான்றீங்க, ஒருத்தர் அவங்களுடைய தேவைகள், நம்முடைய தேவைகள், இதெல்லாம் நிறைய இருக்கு. பட் நம்ம திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நாம சொல்லுவோம். நீங்கள் செய்கின்ற செயலில் 2 விஷயத்தை மட்டும் கடைபிடிச்சிருங்க. எந்த செயல் அது, நீங்க அந்த செயலை 1 நிமிஷம் செய்தா கூட சரி. ஒரு செயல்ல ஒரு ஒழுங்கு இருக்கணும், அதுல ஒரு நியதி இருக்கணும். இந்த 2 நீங்க அடுத்த 15 நிமிஷம் நான் மௌனமா இருக்க போறேன்னா அந்த செயல்ல முதல்ல ஒரு ஒழுங்கு இருக்கணும். 2வது, அதுக்குன்னு இருக்கிற ஒரு நியதி, மௌனத்தினுடைய the rules and regulation of silence. இந்த 2 இது மௌனத்துக்கு மட்டும் இல்ல, வாட் எவர் ஆக்டிவிட்டி யூ ஆர் டூயிங், எதை செய்தாலும் சரி. நாங்க வகுப்புல கூட சொல்றோம் பாருங்க, நீங்க 5 நிமிஷம், இப்ப நம்ம பல் தேய்க்கிற நேரம் 3ல இருந்து 5 நிமிஷம் தான். ஆனால் அந்த 3ல இருந்து 5 நிமிஷத்துல உங்களுடைய கருவிகள் தான் பல்லை தேய்க்கிறதே தவிர உடல் கருவிகள், மனம் இங்க இல்லை. மனசு எங்க இருக்கு? கிச்சன்ல இருக்கு. என்ன சமையல் செய்யறது, ஆண்களா இருந்தா எந்த வேலை பண்றது, நீங்க அதை பண்றது இதை பண்றது இப்படி இருக்கு. ஆனால் அப்ப அங்க என்ன இருக்குங்க, பல் தேய்க்கும் பொழுது ஒரு ஒழுங்கு இருக்கு, நியதியை யூ ஆர் நாட் அடாப்டிங். அப்ப என்ன பண்ணணும், நம்ம ஒரு பல் தேய்க்கும் பொழுதே நம்ம என்ன பண்ணணும், நான் இதை சொல்றேன் பாருங்க, நாளையில இருந்து உங்களுடைய ஆக்டிவிட்டியை கொஞ்சம் மாத்துங்க.
பல் தேய்க்கும் கண்டிப்பா பொழுது கண்டிப்பா ஐயா. பல் தேய்க்கும் பொழுது நம்ம கண்ணாடி நம்ம மனசே உருவத்துல நினைச்சுக்குங்க. அகக்கண்ணில் பாருங்க, கண்ணாடி முன்னாடி தான் நான் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. பல் தேய்க்கும் பொழுது வாழ்க வளமுடன், என்னுடைய மேற்புற பற்களை தேய்த்துக் கொண்டிருக்கிறேன், மேல் வரிசை கீழ் வரிசை பற்களை தேய்த்துக் கொண்டிருக்கிறேன், வலது பக்கம் மேல்புற வரிசையை தேய்த்துக் கொண்டிருக்கிறேன், வலது பக்கம் கீழ்ப்புறம் மேல்புறம், வலது பக்கம் உட்புறம் கீழ்ப்புறம், இப்படி இடது பக்கம் மேல் பக்கம் உட்பக்கம் எல்லா பக்கமும் பல்களை தேய்த்துக் கொண்டிருக்கிறேன். ஈறுகள் பலமடைந்து கொண்டிருக்கிறது, பற்கள் நன்றாக பளபளப்படைகிறது, ஈறுகள் பலம் அடைந்து அங்கு இருக்கின்ற கெட்ட பாக்டீரியாக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறது, என் வாயில் இருக்கிற துர்நாற்றம் வெளியே சென்று விடுகிறது, பற்கள் பலமாகிவிட்டது, ஈறுகள் பலமாகிவிட்டது, பற்களும் ஈறுகளும் வாழ்க வளமுடன் நீண்ட காலம் எனக்கு வர வேண்டும், வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். இதுதான் ஒழுங்கு நீதி. ஆனா நம்ம இந்த பல் தேய்க்கிறது இப்படி பண்றோமா? ஒரு பேசிக்லயே நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா, ஒரு ஆத்ம சாதனத்துல போய் எப்படி நம்ம இதே தானே அடாப்ட் பண்ணுவோம், நம்ம அங்கேயும் இதே தானே வரும். நம்ம ஆரம்பிக்கும் பொழுதே யாராவது காலிங் பெல் அடிப்பாங்களான்னு நினைச்சாங்கன்னா நிச்சயமா அடிப்பாங்க. யாருமே வரலன்னா கூட விரும்பாத சத்தம் போடும் லூஸ் கான்டாக்ட்ல. புரியுதுங்களா? அதனால ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டியில கொஞ்சம் ஒரு ஒழுங்கு நியதி எடுத்துட்டு வாங்க. அது எடுத்துட்டு வந்துட்டீங்கனாலே போறோம். குளிக்கும் பொழுது இந்த உடம்ப நான் தேய்ச்சி குளிக்கிறேன், உடம்பெல்லாம் புறத்தோல் நல்லா இருக்கணும், ஸ்கின்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இப்படி அழுத்தும் பொழுது இருதயம் பகுதி அழுத்துகிறேன், நுரையீரல் பகுதி அழுத்துகிறேன், கல்லீரலை அழுத்துகிறேன், மண்ணீரலை அழுத்துகிறேன், நுரையீரலுடைய பின்பக்கத்தை அழுத்துகிறேன், ஒவ்வொரு உறுப்பு பேரும் சொல்லிட்டு அதெல்லாம் அப்படி மசாஜ் பண்ற மாதிரி நீங்க குளிச்சுக்கிட்டு இந்த உடல் உறுப்புகள் நன்றாக இயங்க வேண்டும், புற தோல் நன்றாக இருக்க வேண்டும், உடல் எந்த பிரச்சனை வரக்கூடாது, நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலம் வாழ வேண்டும், இந்த உடல் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன், இப்படி சொல்லிட்டு குளிங்க. இதுதான் ஒழுங்கு நீதி. ஒவ்வொன்றுத்திலையும் இதை நீங்க அடாப்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த டிஸ்டர்பன்ஸ் எந்த விதத்திலும் உங்களை பாதிக்காது. யாருன்னு காலிங் பெல் அடிச்சா கூட போவீங்க, அட்டன் பண்ணுவீங்க, திருப்பி வந்தீங்கன்னா எந்த செயல்ல அந்த ஒழுங்குல இருந்தீங்களோ அது நீதிக்குள்ள நீங்க தானா உள்ள போயிடுவீங்க. புரியுதுங்களாமா? நல்லா புரியுதியா. வாழ்க வளமுடன். எனக்கு மட்டும் இல்ல, ஜூம்ல இருக்காது, ரொம்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சந்திராமா வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப அருமை ஐயா. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா நம்ம அன்றாட வாழ்க்கையில எவ்வளவு மாத்திக்கணும்னு பிரமிப்பா இருக்குங்க ஐயா. வாழ்க வளமுடன். அற்புதங்க ஐயா. அடுத்த அன்பராக ERHS போட்டிருக்கீங்க. உங்களோட பேரை சொல்லி அறிமுகம் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசுங்க. மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ERHS மைக்கு ஒரு முறை டச் பண்ணுங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்து காஞ்சிபுரத்துல இருந்து கவிதா கோவிந்தராஜன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இப்ப நம்ம மூச்சு கவனிக்கிறோம் இல்லையா, அப்ப கவனிக்கும் போது நமக்கே மூச்சு அடங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது உள்ளுக்குள்ளே. வருதா? வருது. அவ்வளவுதான். நீங்க கரெக்டா உள்ள போறீங்கன்னு அர்த்தம். வெற்றி பாதையை நோக்கி செல்கிறீர்கள். கரெக்டா போங்க, அப்படியே போங்க. அப்படியே அடங்கிட்டே அங்கதான் என்ன பண்ணுவாங்க, கரெக்ட் தான்மா, நீங்க பண்றது பர்ஃபெக்டா பண்றீங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ எனக்கு மூச்சுல ஏதோ ஆயிட்டோன்னு பயந்து வெளியில வந்துருவாங்க. அதுதான் கரெக்டா போறீங்க. ஐயா இப்ப அம்மா அப்பா சேரும் போது அவங்க எண்ணங்கள் அந்த மூச்சு எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் நம்ம பிறப்பு. அப்படி எதை சொல்றீங்க? அவங்க மூச்சு காத்து எப்படி அந்த மாதிரி தந்தை அப்படி இல்ல, அது கரு உருவாரு. தந்தை தாய் இருவரும் ஒன்று சேரும்போது அந்த நேரத்துல இடைகளை இருந்ததா பிங்களை இருந்ததா அதை பேஸ் பண்ணி அந்த XY குரோமோசோம்களுடைய இணைப்பு நடக்கும் அங்க. அது அவ்வளவுதான். மிச்சம் எல்லாம் பதிவுகள், ரெக்கார்ட்ஸ் தான் மிச்சம் எல்லாம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி. அடுத்த அன்பராக சாம்சங், நீங்க உங்க பேரை சொல்லி அறிமுகம் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசுங்க. வாழ்க வளமுடன். ஹலோ, ராம்நாத் சென்னை. சமுத்திரம் ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா? அம்மா நல்லா பெரும்பாக்கம் ராம்நாத் ஐயா நல்லா இருக்கு. சார் இப்போ குடும்பத்திலே கஷ்டம் குழப்பம் வருது, அது தீக்கிறதுக்கு நீங்க மௌனத்தான் கேட்குறேன். மௌனம் எப்படி இருக்கிறது? மௌனம் உட்காந்து இருந்தா பாரு, கூப்பிட்டு காது செவிடான்னு கேட்குறாங்க வீட்டில். அது நம்ம டிவி பார்த்துட்டு இருப்பேன், அது கான்சன்ட்ரேஷன்
நீங்க சொல்றீங்க ஒரு இதுக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு. இப்போ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணால் இதை கவனிக்க முடியல. பல் தேய்ச்சி வரதுக்கு அதுக்கு என்ன காப்பி ஆகிட்டு போகிற சீக்கிரம் வரக்கூடாதா அவெல்லாம் கேட்குறாங்க. அப்போ இப்போ நம்மளுக்கு மௌனத்தில் எங்கெல்லாம் பண்ண மௌனம் இருக்க முடியறதில்ல. மௌனமாக தான் இருக்கேன். மத்தியானம் சாப்பிட்டேன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து இப்போ படுத்துப்பேன். படுத்து தூங்க மாட்டேன். மௌனமாக அப்படியே உட்காந்து படுத்துட்டு இருப்பேன். அது மௌனம் தான் ஐயா. கண்டிப்பா. அதாவதுங்க ஆ. நீங்க அதான் சொல்றேன் இல்லையா, ஒரு அவங்க காஃபி எடுத்து வந்து குடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்க, நானே தான் காஃபி இல்ல கலந்தெல்லாம் பண்ணுவேன். சொல்றேன் ஒரு இல்ல பேச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நாம என்ன பண்ணோம், we should blame on others. நம்ம ஆல்வேஸ் கரெக்ட். நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, பிளேமிங் அதர்ஸ். கரெக்ட். அந்த அதர்ஸை பிளேம் பண்றதை நம்ம முதல்ல ஸ்டாப் பண்ணணும். எப்படிதான் கேட்க கேளுங்க ஒரு நிமிஷம் இருங்க. ராம்நாத் ஐயாக்கு அருமையான காஃபி போட்டு கொடுக்கறது ஒய்ஃப் தானே? இல்ல சார், நானே போட்டுக்கிறேன். சரி, நீங்க செல்ஃப் காஃபி ரைட் போட்டுக்கிறீங்க. அப்ப செல்ஃப் காஃபி போட்டுக்கிறீங்கன்னா அப்ப என்ன பண்ணும், அதுக்கேத்த மாதிரி யூ ஹேவ் டு அலோகேட் த டைம். அதாவது ஒழுங்கு இருக்கு, நீதி இல்லைங்க. இன்னொன்னு சார், இப்போ பிளேம் பண்றதுன்னா சாப்பாடு டைப் தான் வருது. இல்ல உப்பு ஜாஸ்தி, இது தினமும் கத்திரிக்காய் வைக்கிறீங்க, உருளைக்கிழங்கு வைக்க கூடாது. தினமும் சாப்பாடு டைப்ல எங்கும் சண்டை வருது. ஐயா இதுதான் அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். அன்னமய கோஷம் இதுதான் நம்ம பார்க்க போறோம் அடுத்த வகுப்புல. சரிங்க, இதுதான் நம்ம பார்க்க, அந்த பஞ்ச கோஷத்துல எப்படி மாட்டிட்டு நம்ம சிக்கிட்டு, உங்களுக்கு எல்லாம் விடை அடுத்த கிளாஸ்ல உண்டு. ஓகே, எப்போ அடுத்த கிளாஸ் எப்போ சார்? டேட் அடுத்த மாசம். அந்த பஞ்ச கோஷத்துல இருந்து நம்ம வெளில வரணும் ஐயா. அது எப்படி வெளியே வருதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஒரு டெக்னிக் ஐயா. எந்த வயசுலயும் எந்த க்ஷண நேரத்திலையும் எப்போ வேணாலும் நம்ம வெளில வரலாம், புரியுதுங்களா? எல்லாம் நீங்க நம்ம ரெண்டு தான். ஒன்னு ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சிரத்தை அதுல. ஓகே, ஆமா. ரெண்டாவது ஒழுங்கு நீதி. இத பண்ணுங்க, தானா ஒண்ணா நடக்கும் பாருங்க. அதான் தூங்குறோம், நைட்லாம் தூங்குறோம், அது மௌனம் தான் ஆயிடுது. காத்தால எழுந்துக்கிறோம், 5 மணிக்கு எழுந்துக்கிறோம் வச்சுங்களேன். இப்போ யோகா இதெல்லாம் அட்டன் பண்ணிட்டுறோம். ஒண்ணு இல்ல, உங்களால ராம்நாத் ஐயாவால முடியாது இல்ல. ராத்திரி நீங்க தூங்கினீங்க இல்லையா? ஆமா, அதுவும் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க தூங்கினீங்கல்ல? ஆமா. தூங்கும் போது ராம்நாத் தெரிஞ்சுதால? ஒண்ணுமே தெரியல, கனவுதான். உங்க வீடு தெரிஞ்சுதா? ஒண்ணுமே தெரியாது. எங்க இருக்குன்னு தெரியாது. உங்க மனைவி தெரிஞ்சுதா? ஒத்துமே தெரியாது. உங்க சொத்து சுகம் எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? அப்போ ஒண்ணும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அப்போ உறக்க நிலையில் ராம்நாத் ஐயாவிட்ட இருந்து எல்லாத்துல இருந்து விடுபட்டு ஆத்மாவோட இணைஞ்சிருக்கீங்கல்ல? ஆமா, அதான் சொல்றேன். நாளைக்கு கத்தால விழிப்போமா மாட்டோமான்னு அத அப்படியே விழிப்பு நிலைக்கு ட்ரை பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே, ஒண்ணு ட்ரை பண்ணுங்க. இன்னொன்னு, காத்தால விழிப்புமா மாட்டோமான்னு நாம அந்த சந்தேகம் நமக்கு தேவையில்லை. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உபனிஷத் என்ன சொல்றதுன்னா, இன்னைக்கு ராத்திரி நாம தூங்க போறோம். ஆமா. நாளை கார்த்தால இந்த ராம்நாத் ஐயாவாலேயோ சௌமித்திரனாலேயோ இல்ல சந்திராமாவாலேயோ இல்ல ஜெகநாதன் ஐயாவாலேயோ யாருகளோ இந்த சமுதாயத்திற்கு நாளை காத்தால இவங்களால ஒரு உபகாரம் இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா நம்மளை எழுப்போம். ஓகே, இல்லைன்னா நம்மளை எழுப்பாது. ஓகே சார், வாழ்க வளமுடன் சார். கேட்டா சொல்லுங்க சார். சார் தேங்க்யூ, வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக சுசீலா அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. சுசீலா அம்மா, மைக் ஒரு முறை டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். இணைப்புல இருக்கீங்க சுசீலா அம்மா, நீங்க பேசுங்க. திருப்பி ஆஃப் பண்ணிட்டீங்களே. வாழ்க வளமுடன்மா சுசீலா அம்மா. மதன் மோகன் ஐயா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. தஞ்சாவூர்ல மதன் மோகன் பேசுறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. மௌனத்துக்கு நிறைய உபாயம் சொன்னீங்க ஐயா. அதை மனது நம்ம உடலை கவனிக்க வேண்டும், மூச்சை கவனிக்க வேண்டும், உடல் அசைவிட்டு இருக்க வேண்டும், மன அசைவிட்டு இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க ஐயா. அதே மாதிரி மௌனமா இருக்க உள்ளே இருந்து ஒரு தெய்வத்தின் குரல் இருக்குன்னு சொன்னீங்க ஐயா. அதே மாதிரி அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் ஐயா. சில இது நம்ம கஷ்ட நஷ்டம் வர்றப்ப அதை ஏற்றுக்கொள்ளதான் வேண்டாம், புலம்பக்கூடாது, அடுத்தவனை குறை சொல்லக்கூடாது அதையும் சொன்னீங்க ஐயா. அதே மாதிரி நம்ம மனவளக்கல் வந்த பேர் அதெல்லாம் ஈஸியாக வந்துருச்சுங்க ஐயா. அதே மாதிரி நம்ம நல்லா இருக்காங்க சில பேர், அவங்க வாழ வளம்னு வாழ்த்துங்கிறாங்க ஐயா. அந்த மாதிரி பக்குவம் அருமையா இருக்கு. அவங்க உரை கேட்க கேட்க அப்படியே ஒன்னொன்னு அப்படியே சரமா மாதிரியா வந்துட்டு இருக்கு ஐயா. திருப்பி உங்க உரை கேட்டாதான் நல்ல எண்ணம் பதியுங்க ஐயா. நன்றிங்க, வாழணும் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள் மதன் ஐயா, வாழ்த்துக்கள். நல்லா அந்த முயற்சியில
வாழ்க நிறைய வளமுடன். கருத்துக்கள் ஸ்கை இருக்குங்கய்யா. யோகா டிவி யூடியூப் சேனல்ல பாருங்கய்யா, ஐயாவோட 4 பகுதியுமே வந்திருக்கும். சரிங்க அதை நீங்க மீண்டும் சரிங்க மீண்டும் கேட்டுக்கோங்க. நான் அடுத்த பயிற்சி ஐயா பார்த்துட்டு தான் இருக்கேன். நன்றிங்க ஐயா. வாழ்க நன்றியா வளமுடன். நன்றியா வாய்ப்பு நன்றியம்மா, வாழ்விடம்மா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்து மெல்போர்னிலிருந்து சபரீஷ் சுந்தரவடிவேல். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நீங்க அந்த சரத்தை பத்தி சொல்லும்போது அறம், அதுக்கப்புறம் மெயினா இப்ப நீங்க பல் துவைக்கும் போது கூட நீங்க ஒரு காப்பு மாதிரி அது சொன்னது பாவனை ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நான் எப்பவுமே வீட்டை விட்டு வெளியில போகும்போது அருட்காப்பு சொல்லுவேன். பட் இந்த இது கண்டிப்பா ஃபாலோ பண்றோங்க ஐயா. நம்ம எல்லா இடத்துலயுமே ஏன்னோ சகமா அது நம்ம அதை பதிச்சுட்டாதான் நம்மளால அது கடைபிடிக்க முடியுதுங்க ஐயா. ஐயா என்னுடைய ஒரு கேள்வி என்னன்னாங்க ஐயா, இப்போ நம்ம கலாச்சாரத்தை எல்லா இதுலயுமே சர்வீஸ் நீங்க நமக்கு தொண்டாட்டணும்னு சொல்றீங்க. மன்றத்திலயும் சரி வெளியிலயும் சர்வீஸ்ங்கிறாங்க. இப்போ கோயில போனா உழவார பணி இருக்கு, எங்க நிறைய வாலண்டியர்ஸ் தேவைப்படுது எல்லா இதுலயுமே. அப்புறம் இப்போ இதுல கூட கைங்கரியம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு பேர் சொல்றாங்க. எனக்கு என்னன்னா நம்ம அது எந்த அளவுக்கு வெளியிலயும் நம்ம அந்த ஆட்டிடியூட வளர்த்துக்கணுங்க ஐயா. ஏன்னா எல்லாமே டிரான்சாக்ஷன்லாம் வரும்போது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு. அந்த சர்வீஸ் அதை பத்தி சொன்னீங்கன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க ஐயா. ஆமா, அதாவதுங்க சபரீஷ், சர்வீஸ் அப்படிங்கிறது இது நம்ம இந்த உலகத்துல இருக்கிற 700 கோடி மக்களுடைய ஜீன் கேள்வி கேட்க முடியாது. எங்க அம்மா பேர் இங்க முன்ன வரணும்ல, எல்லாருடைய அது ஜீன்லயும் அது எல்லாருடைய சபரீஷுக்கு ஆஃப் பண்ணிட்டாரு. சபரீஷ்க்கு மெசேஜா கேட்டுக்கிட்டோம். அது எல்லாருடைய ஜீன்லயுமே இருக்கிறது. அது இந்த தொண்டு சர்வீஸ் அப்படின்னு இருக்கு. ஏன் அது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிறந்ததே அதுக்கோசரம் தான். சொல்றது பாருங்க, பரோபகார்த்தம் இதம் சரீரம் புண்ணியம் அப்படின்னு சொல்றது வேதம். அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இந்த உடல் இந்த பிரபஞ்சத்திலே எடுத்தது சேவை செய்வதற்காகத்தான். அப்போ அந்த சேவை ஏதோ ஒரு வகையில இருக்கணும். அந்த சேவை மக்களுக்கா இருக்கலாம், குடும்பத்துக்கா இருக்கலாம், சமுதாயத்துக்கா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு உழவார் பணியா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் போய் ஒரு சேவை செய்யலாம், ஒரு ஏழை பசங்களுக்கு கல்வி சொல்லி கொடுக்கலாம். அது உடல் அளவிலோ பொருளாதார அளவிலோ அறிவின் பாலோ அந்த சேவை உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும் அது ரொம்ப ரொம்ப அவசியம். இறைவனுக்கு செய்தாலும் சரி, மனிதர்களுக்கு செய்தாலும் சரி, அந்த சேவை தான். அது நிச்சயமா எல்லாருக்கும் அது தேவை. அது செய்ய செய்ய மனம் விரியும். மனம் விரியும். அப்போ மனம் எப்பொழுது விரிகிறதோ அப்போ இறைநிலையை நோக்கிய நம்முடைய பயணம் இன்னும் நமக்கு சீக்கிரமா நமக்கு அது நமக்கு வாழும் காலத்திலேயே அது அந்த ஒரு அற்புதமான ஒரு முக்தி நமக்கு கிடைக்கும். நன்றி சபரீஷ். வாழ்க வளமுடன். சபரீஷ் ஐயா. நன்றி நன்றி ஐயா. ரொம்ப சிறப்பான பதில் ஐயா. ரொம்ப சிறப்பான பதில். நன்றி. நன்றிப்பா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக BHL பாலா அவர்கள். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா ஐயா. வாழ்க வளமுடன். திருச்சியில இருந்து பாலசுப்ரமணியம் ஐயா. ரொம்ப திருச்சியில இருந்து பாலசுப்ரமணியம் பெல்மன்றம். வாழ்க வளமுடன் ஐயா. மிக அருமையான உரை. ரொம்ப நிதானமா ரொம்ப எங்களுக்கெல்லாம் புரியுற அளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ற அளவுக்கு நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. ஒரு சந்தேகம், இப்ப மூச்சை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறோம், அது நீளம் குறையுது அப்படின்னு சொன்னீங்க. அப்ப நாசி ஆரம்பிக்கிறதுல இருந்து லங்ஸ் வரைக்கும் இல்லைங்களா ஐயா? அப்ப நீங்க 1 இன்ச்சு குறையுது 2 இன்ச்சு குறையுதுன்னா எங்க இருந்துங்க ஐயா? இப்படி கொஞ்சம் விளக்குங்க ஐயா, நான் சரியா கவனிக்காம விட்டுருக்கேன். அதாவது நீங்க அந்த ஆராய்ச்சிக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ சரிங்க ஐயா. அந்த ஆராய்ச்சிக்கு போனாலே உங்களுக்கு வேற 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 மாதிரி ரூட்ல போகும் மனசு. சரிங்க ஐயா. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, மூச்சை நம்ம உள்ள இழுக்கிறோம் இல்லையா சாதாரணமா? ஆமாங்க ஐயா. சாதாரணமா மூச்சை உள்ளெடுத்து வெளியில விடும் பொழுது அந்த மூச்சை நம்ம வெளில விடுறோம் இல்லையா? வெளியில விடும் பொழுது நம்ம தொடையில அந்த உணர்வு தெரியும் பொதுவா. சரி சரிங்க சரிங்க. அதோட வேகம், அதனுடைய வேகம், அதாவது வேகம்னு நம்ம சொல்றோம். அத சித்தர்கள் என்ன சொல்றாங்க, லென்த் ஆஃப் த பிரீத் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. அவங்க அளந்திருக்கிறாங்க அந்த மூச்சினுடைய நீளத்தை. சரிங்க ஐயா. ஆமா, மூச்சை உள்ளெழுத்து வெளிவிடும் பொழுது
வலது நாசியின் வழியாக வெளியே வருகின்ற மூச்சு 8 அங்குலமும் இடது நாசியின் வழியாக வருகின்ற மூச்சு 12 அங்குலமும் வருது. சரிங்க ஐயா. அந்த 12 அங்குலம் வர மூச்சினுடைய லென்த்தை நீ கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கோ. சரிங்க ஐயா. சரி. ஆமா, எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த லென்த்தை நீ குறைக்கிறியோ சரிங்க, அவ்வளவுக்கு எவ்வளவு உனக்குள்ள சித்திகள் உருவாகும். சரிங்க ஐயா. அந்த சித்திகளை தான் ஒரு அங்குலத்திலிருந்து 12 அங்குலம் வரைக்கும் எவ்வளவு கூட நம்ம குறைஞ்சா என்னென்ன நடக்கிறது அப்படின்றத நாம பார்த்தோம். சரிங்க ஐயா. சரிங்க. அதுல 7 அங்குலம் மூச்சு குறையிற வரைக்கும் தான் நம்மளால, அந்த 7வது அங்குலம் தான் நம்ம மரணத்தின் மீது முழு ஆதிக்கம்னு நம்ம சொன்னோம். சரிங்க ஐயா. அது வரைக்கும் நம்மளால பண்ண முடியும்னு சொன்னோம். அதெல்லாம் கேட்டீங்க இல்லையா? அதெல்லாம் கேட்டங்க, அது கேட்டங்க. அது வரைக்கும் தான் நம்மளால பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம அது வரைக்கும் நம்ம முயற்சி செய்யலாம். அதுக்கு நம்ம மகரிஷி கொடுத்திருக்கிற அத்தனை பயிற்சியும் செய்யணும். ஏன்னா உடற்பயிற்சியிலையும் சரக்கலை இருக்கிறது, தியானத்திலையும் இருக்கிறது, காயகல்பத்திலையும் இருக்கிறது. காயகல்பமே பாருங்க, நீங்க காயகல்பத்திலையும் பிராணாயாமம் தான் பண்றீங்க. பண்றோம். ஆமாங்க ஐயா. ஆமா, மெடிடேஷன்லயும் பிராணாயாமம் பண்றீங்க. மௌனத்திலையும் பாருங்க பிராணாயாமம் வரும். சரிங்க. அகத்தாய்வு உங்களுக்குள்ளேயே ஆத்ம விசாரம் பண்ணுங்க, மூச்சு தானா அடங்கிடும். சரிங்க ஐயா. அடுத்தவங்க கதையை பேசினா மூச்சு எண்ணிக்கை அதிகமாகும். நம்மளை பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, மூச்சு குறைஞ்சிடும். ஆமா, அதுதான். அப்ப இது எல்லாமே ஆல் ரிலேட்டட் வித் பிராணாஸ். சரிங்க ஐயா. சரி. அப்போ அதனாலதான் சொல்றோம் பிராணன் அதுதான் முக்கியத்துவம். அதுலதான் சொன்னாங்க இல்லையா, காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா. அப்ப அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த காத்து தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த காத்து போச்சுன்னா எல்லாமே போச்சு, காயம் உடம்பு போயிடுது. அப்ப இந்த உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணசக்தி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், வைட்டல். அதுதான். அப்போ அதை நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். அதுக்கு தான் இதை இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க லென்த்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அது தானா அது எல்லாம் அது பாத்துக்கும் சார். ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அது பாத்துக்கும், எல்லாமே அது பாத்துக்கும். ரொம்ப தெளிவா விளக்கம் கூறினீங்க. வாழ்த்துக்கோங்க, உங்களுக்கும் அம்மாவுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சுசீலா அம்மா, மைக் ஒரு மாதிரி டச் பண்ணுங்கம்மா. சுசீலா அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா அம்மா சொல்லுங்கம்மா. நீ மதுரைக்கு எப்ப நீரஸ்ல வர்றீங்க அம்மா? நீங்களும் சொல்லுவோம்மா. தேனி ஆண்டிப்பட்டி கேட்டிருக்காங்க, நான் கண்டிப்பா சொல்றேம்மா உங்களுக்கு. எந்த மாசம்? அடுத்த மாசமா எப்படின்னு கேட்டுக்கலாம். சரி, தெரியுங்க. நான் கண்டிப்பா சொல்லிடுவேன், கண்டிப்பா சொல்லிடுவேன். அப்புறங்கய்யா, இந்த பேங்க்ரியாஸ் இருக்குல்ல, பேங்க்ரியாஸ் வேலை பார்க்காததான் சுகர் என்னங்கய்யா? ஆமா, அதுக்கும் அது ஒரு உடல் உறுப்பு வேலை செய்யல, இந்த உணவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த அதை சாப்பிடாதீங்க இதை சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்கல்ல. அதாவதுங்க, உணவு நம்ம சாப்பிட்ற உணவுகள்ல ஜிஐன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் 45க்கு மேல இருக்கிற உணவுகளை நீங்க எடுத்துக்கூடாது. ஏன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு இந்த குறைபாடு இருக்கிறதுனால அது இன்னும் அதிகப்படுத்தும். அதாவது அப்ப என்ன பண்ணும், பேங்க்ரியாஸ் நல்லா ஒர்க் பண்ணிட்டுன்னா ஜிஐ அதிகமா இருக்கிற உணவு எடுத்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை பண்ணாது. அப்ப பேங்க்ரியாஸ்ல ஒரு சிரமம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லும்போது அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவா இருக்கிற உணவுகள் நம்ம எடுக்கணும். ஆமா, இன்னைக்கு கூகுள் உங்க கையில இருக்குது. என்ன, நீங்க எந்த உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் அந்த உணவை நீங்க இன்னைக்கு கூகுள்ல போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கொய்யா எடுத்துக்கிட்டீங்கன்னா, கையில கொய்யா சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க யார்ட்டையும் கேட்க வேண்டாம். என்ன, இது மாதிரி கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஆஃப் கோவா அப்படின்னு போடுங்க. 12 to 20. கொய்யா பழத்தினுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் 12 to 20. 45 கிளைசிமிக் இண்டெக்ஸ் கீழே இருக்கிற எந்த உணவுகளும் நல்ல சுகர் பேஷண்ட்டுக்கு ஒண்ணுமே பண்ணாது, ஒத்து போயிடும். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு டயபெட்டிக் இருந்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, கிரேப் எடுத்தீங்கன்னா 15 இருக்கும், கொய்யா எடுத்தீங்கன்னா 12 இருக்கும், வாழைப்பழம் எடுத்தீங்கன்னா 50க்கு மேல இருக்கும். அதுல செவ்வாழை எடுத்தீங்கன்னா 40 to 45 செவ்வாழை எடுத்துக்கிட்டீங்கன்னா. மாம்பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 60க்கு மேல போயிடும். பலாப்பழம் எடுத்துட்டீங்கன்னா 100 போயிடும்.
அது தமிழ்ல என்ன பெரியா கிளைமேக் இண்டெக்ஸ்ங்கிறது? சர்க்கரை அளவு. ஆ நீங்க தமிழ்லயே போடலாம், கொய்யா பழத்தின் சர்க்கரை அளவு என்ன அப்படின்னு போட்டீங்கன்னா வரும். அப்ப அந்த அனைத்து உணவுமே இந்த 40க்குள்ள இந்த இண்டெக்ஸ் இருந்தா அதை சாப்பிடலாம். 45. ஆமா, GI 45க்கு கீழே இருக்கிற உணவுகள் நல்லது, ஒத்து போகும். அதுக்கு மேல இருக்கிறது தான் ஒத்து போகாது. அதெல்லாம் என்ன பண்ணுது, இன்னும் சுகருடைய லெவலை வந்து இன்னும் அதிகப்படுத்திடும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது மெயினா. ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா. அம்மா ரொம்ப வித்தியாசம் சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்யா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக தங்கவேல் ஐயா, வாழ்க வளமுடன். தங்கவேல் ஜெயம்மாள் அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா மைக்கு ஒரு மாதிரி டச் பண்ணுங்கம்மா. அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கேன் பாருங்க, மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க. தங்கவேல் ஜெயம்மாள். அடுத்து ஜெயசக்தி ஓசூர், வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நேரடியா உங்க கிளாஸ் கேட்க வாய்ப்பு இல்லைன்னா கூட யூடியூப்ல உங்களுடைய வகுப்பை நான் வந்து நேரம் போது கேட்டுருவேங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப இந்த மௌன யுக்தி 1 and 2 கேட்டு அதுல நிறைய யுக்திகளை நாங்கெல்லாம் ஃபாலோ பண்ணி மௌனம் நடத்திருக்கிறோங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் ஐயா. எங்க முடிச்சீங்க இந்த யுக்திகள் எல்லாம்னு கேக்குற அளவுக்கு உங்களுடைய யுக்திகள் இருக்குங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்க சொன்னீங்கய்யா, அதாவது எந்த செயல் செய்தாலும், உதாரணமா ஒரு பல் துலக்குறோம், அப்ப கூட வந்து அந்த செயல் மேல கவனத்தை வச்சாலேயே நம்மளோட அந்த மௌன யுக்தியை சக்சஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. அப்படின்னா அப்போனா வாக்கு மௌனம், கருவி மௌனம், மகா மௌனம் அப்படின்னு சொல்றாங்களே ஐயா. மகா மௌனம் இருந்தாதான் நமக்கு அந்த மௌனத்துடைய பயன் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்களே. அந்த 3 மௌனத்தை பத்தி கொஞ்சம் அப்படியே விளக்கம் சொல்லிடுங்கய்யா. அதாவதுங்கய்யா, வாக்கு மௌனம், கருவி மௌனம், மகா மௌனம் அல்லது சுஷுப்தி மௌனம். என்ன கேட்டீங்கன்னா, நீங்க வந்து இப்போ உணவு தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ வீட்டுல இப்ப நீங்களே வந்து ஒரு ரவை உப்புமா பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா, கேஸ் அடுப்பு ஏத்திட்டு கடாயை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து வெங்காயம் அறிவீங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையும் முதல்ல ரெடியா வச்சுப்பீங்களே, சுத்தி எல்லா பொருட்களையும். அந்த மாதிரி தான். அதாவது வந்து வாக்கு மௌனம் அப்படின்னு சொல்றது என்ன கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த வாக்கு, இது வந்து வாக்குன்றது, அதாவதுங்க இறைவனை உணர்கின்ற வழி 4 வழி இருக்கு. இறைவனை உணர்கின்ற வழி, அதுல முதல் வழி எதுன்னு கேட்டீங்கன்னா மொழி. அந்த மொழி கடந்து மூணு வழிகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம அடுத்த இதுல பார்க்க போறோம், நம்ம அந்த கோஷத்துல பார்க்க போறோம். அப்போ இந்த மொழி அப்படின்னு சொல்றேன், இந்த மொழி தான் வந்து என்னவா வருதுன்னா வந்து வாக்கா வெளியில வருது. அப்ப அந்த வாக்கா வெளியில வந்து ஒருத்தருடைய மொழியை வச்சே, இப்ப நான் வந்து இப்ப இங்க வந்து இன்னைக்கு ஒரு 250 பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா, இதுல வந்து தமிழ் தெரியாத ஒருத்தர் கலந்துக்கிட்டாங்கன்னா அவருக்கு என்ன புரிஞ்சிருக்கும்? ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது இல்ல அவருக்கு. அப்போ மொழி அப்போ அதான் அந்த வாக்கு வந்து முதல்ல வந்து அடங்கணும். அதனாலதான் முதல்ல வாக்கு மௌனம். எப்போ வாக்கு அடங்குகிறதோ அதுக்கு அப்புறம்தான் இந்த கருவி மௌனத்துக்கு நம்ம வரணும். இந்திரியங்களை கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய மனசனுடைய கட்டுப்பாடுக்குள்ள வந்து எடுத்துட்டு வரணும். அப்போ எப்போ வாக்கு மௌனம் அடங்குகிறதோ அப்போ புற உலகத்தோடு இருக்கிற தொடர்பு கொஞ்சம் கொஞ்சமா அகம் நோக்கி வரும். எப்ப கருவி மௌனம் அடங்குகிறதோ மனம் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். அப்ப எப்ப மனம் நம்ம கண்ட்ரோலுக்கு வருகிறதோ, மனம் உதிக்கின்ற இடம், பிராணன் பிறக்கின்ற இடம், எண்ணம் உதிக்கின்ற இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அந்த மகா மௌனம் சித்தியாயிடும். அதுக்கப்புறம் அங்கதான் எதிர்க்க யாரை பார்க்க போறீங்களோ அவங்கதான் இருப்பாங்க. அப்போ அதாவது பார்க்கும் பொருளாகிய நீங்க, பார்க்கப்படும் பொருளாகிய ஆத்மா. அப்ப பார்க்கப்படும் பொருளை நீங்க பார்க்கணும்னா பார்க்கின்ற இடத்துல போய் நிக்கணும். வெளியில நின்றுட்டு இருந்தா அது கிடைக்காது. உள்ள போய் பார்க்கணும். அந்த உள்ள போய் பார்க்கறதுக்கு தான் கருவி மௌனம், வாக்கு மௌனம், இந்த ரெண்டும் கடந்து உள்ள போனாதான் அடுத்த. நீங்க ஒண்ணு இல்ல, இப்ப நீங்களே ஒரு பெரிய விஐபி அப்பாயின்மெண்ட் கேக்குறீங்க, முதல்ல எங்க போவீங்க? அவங்க செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட், அடுத்தது அவங்க செக்ரட்டரி, அதுக்கப்புறம் அந்த செக்ரட்டரி ஒரு ரூம்ல உங்களை உட்கார வைப்பார், அதுக்கப்புறம் தான் அந்த விஐபி நீங்க பார்க்க முடியும். அப்படித்தான் வாக்கு மௌனம், கருவி மௌனம், அதுக்கப்புறம் தான் வந்து மகா மௌனத்துக்கு நம்ம உள்ள போக முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படிதான் போனது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. இன்னொரு சிறிய கேள்வி. இப்போ
இப்போ மௌனம் இருக்கும்போது, அதாவது விரதம் இருந்து மௌனம் இருக்கிறது தான் சக்சஸ்ஃபுல் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கய்யா? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் சொன்னேன். அதெல்லாம் தான் இப்ப அடுத்த வகுப்புல வரப்போறது. அன்னமய கோஷம் அதுதான். ஓ. அதெல்லாம் அடுத்த வகுப்புல வரப்போறது. ஏன் இந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ்லாம் நமக்கு கொடுத்தாங்க அதெல்லாம். ஆமா, அதில் ஏன் இந்த மாதிரி விரத காலங்கள்ல இது மௌனம் இருக்கும்போது இந்த விரதம் இதெல்லாம் ஏன் நமக்கு கொடுத்தாங்க. அதாவது அதெல்லாம் ஒரு டெக்னிக்ஸ். அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் கொடுக்கும் பொழுது எப்படி இந்த நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகள் இந்த ஆத்ம விசாரத்துக்கு எப்படி நமக்கு உதவுறது அப்படின்றதுலாம் அதெல்லாம் ஒரு பெரிய ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம அது வருகின்ற வகுப்புகள்ல அதை நம்ம பார்க்க போறோம். அது நன்றிங்க. மாதத்தில் 3வது ஞாயிற்றுக்கிழமை நீங்க ரெகுலரா எடுக்கிறீங்களா ஐயா? இல்லைங்க, அது இல்ல அது நம்ம ஆலியார்ல போடுற டேட்டை பொறுத்து இருக்குது. ஓ, ஒரு வாரம் இந்த கன்ஃபார்ம் டேட் இல்ல. அது எப்படி அது அவங்க கொடுப்பாங்க. அந்த தேதி நாங்க வெளியில ஒத்துக்கிட்டோம்னா டேட்டை நாங்க மாத்துவோம். நாங்களே எங்க டாக்டர் சண்முகையா ஐயா வாரத்தின் 4வது ஞாயிறு கட்டாயமா எடுக்கிறாரு. அதுக்குதான் அதாவது கேள்வி பதில் நிகழ்ச்சின்னு சொல்லும் பொழுது அது மாதிரி சில பேருக்கு கொடுத்துருவோம் நாங்க. அவரு கரெக்டா வந்துடுறாரு. அதுக்குதான் கேட்டேன். நன்றிங்க, மிக சிறந்த விளக்கம். நன்றி. வாழ்க நண்பர்களை கேட்டதா சொல்லுங்க. நம்ம விலக்ஷானந்தன் ஐயா நல்லா இருக்கிறாருங்களா? நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஐயாவே கேட்டதா சொல்லுங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்து தங்கவேல் ஜெயம்மாள், வாழ்க வளமுடன். அன்மிட் கொடுத்திருக்கு உங்களுக்கு. நீங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க. தங்கவேல் ஜெயம்மாள், வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயா நான் சென்னிமலையில இருந்து ஜெயமா பேசுறேங்க ஐயா. அம்மா நல்லா இருக்கீங்களாமா? சூப்பரா இருக்கிறேங்க ஐயா. உங்க ஆசீர்வாதத்தினால எங்க மன்றத்துக்கு நீங்க எப்ப வர்றீங்க அதுதான் எனக்கு அதான் நான் சொல்ல வரேன். இப்போ கோச்சிக்காதீங்க. உங்க மன்றத்துக்கு வெரி ஷார்ட்லி உங்க மன்றத்துக்கு தேதி கொடுத்துருவோம். கண்டிப்பா கொடுத்துருவோம். தயவு செய்து கொடுங்க ஐயா, பிளீஸ்ங்க ஐயா. கண்டிப்பா கொடுத்துருவோமா? அம்மாவை நீங்களும் அவசியம் வரணும். ரொம்ப எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா ஒரு சனி ஞாயிறு உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. நோட் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்க ஐயா, மறக்க மாட்டேன். கண்டிப்பா கொடுத்துருவாங்க. சரிங்க. உங்க ஸ்பீச் எல்லாம் கேட்கறதுக்கு உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கிறோம். நாங்களாம் கண்டிப்பா வந்துடுறோம்மா. நல்ல தெளிவா புரியுற அளவுக்கு நாங்கெல்லாம் சாதாரண நிலைமையில் இருக்கிற நாளெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்க கொடுக்கும்போது இதெல்லாம் தான் எங்களை நாங்களே மேன்மைப்படுத்திக்க உதவுதுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா ஜெயம்மா. அதை எங்க மன்றத்து அன்பர்களுக்கு கொடுத்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நிச்சயமா வந்துருவேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. அம்மாவா நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அம்மாவை கேட்டதா சொல்லுங்க ஐயா. அவசியமா. சரிங்க ஐயா. ஜெயமாமா மறந்துடாதீங்க. சென்னிமலை மறந்துடாதீங்க ப்ளீஸ். மறக்க மாட்டேன். அடுத்த அன்பராக பெரிய குளத்திலிருந்து சாந்தி சுந்தரம் அம்மா, வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றி சந்திராம்மா. வாழ்க வளமுடன். ஐயா சௌமித்திரன் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. அது நீங்க கொடுக்குற ஸ்பீச் எல்லாங்கய்யா அப்படியே ஆழ்ந்து சிந்திச்சு உள்ள போயிருது. எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்குது, ஆனா தெரியாத மாதிரியும் இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது. மீண்டும் மீண்டும் அந்த யூடியூப்ல எங்களுக்கு நாங்க அதை படிச்சுட்டு அடுத்த கிளாஸ் நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி நாங்க தெளிவாகணுங்கய்யா. ரொம்ப அற்புதமான உரைங்கய்யா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா சீக்கிரம் டைம் இல்லை, முடிஞ்சிருச்சு. மீண்டும் 4 தடவை கேட்கணுங்கய்யா. கேட்டுதான் உள்வாங்கணுங்கய்யா. ஒவ்வொரு லிங்க் இருக்குங்க. நீங்க சொன்னீங்க இல்லைங்கய்யா, நம்ம உடம்பு ஒரு தூளம், அது ஒரு கண்டென்ட் அப்படின்லாம் நீங்க சொல்லும் போது உண்மையிலே கண்களை மூடி கேட்கும் போது ரொம்ப அருமையா இருக்குது. எனக்குள்ள ஒன்று தோன்றியது என்னன்னா, இறைத்துகளும் இறைநிலை தான். இறைத்துளையின் சுழற்சியாக வரக்கூடியது இறைநிலை தான். அப்ப கட்டமைப்பாக இருக்கக்கூடிய அந்த தூள சரீரம் என்பதும் இறைநிலை தான். அதற்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ரத்தம், நீரோட் எல்லாமே இறைநிலையோட தன்மை. அப்ப இறைவனுடைய முழு தன்மையாக சொரூபமாகவே நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் ரொம்ப உணர்ந்தேங்கய்யா. நிச்சயமா அதுதான். அதாவது இறைவனுடைய முழு தன்மையாக நாம வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ல அததான் சொன்னோம். இந்த பானையும் அவன்தான், அந்த பானைக்கு உள்ள இருக்கிற தண்ணி அவன்தான், அந்த தண்ணிக்கு உள்ள இருக்கிறவனும் அவன்தான். ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், இந்த பானையா இருக்கிற அந்த உடம்பு தான் நானுன்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு நிலைக்கு போனோடனே உள்ள இருக்கிற தண்ணி தான் நாமன்னு நம்ம சொல்றோம். அகங்காரம், ஈகோன்னு நம்ம சொல்றோம். ஆனா நான் என்பது உடலும் அல்ல, இந்த மனசும், எல்லாத்தையும் சொல்ற இந்த மனசும் அல்ல. இந்த ரெண்டும் கடந்தது உள்ள ஒண்ணு இருக்கிறது. அதைத்தான் நீங்க இறை துகள்னு சொன்னீங்க. அந்த ஒன்றே எங்கும் வியாபித்திருக்கிறது.
அங்கு எங்கும் வியாபித்திருக்கிற ஒன்றுதான் உன்னை உள்ளிருந்து நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனா எந்த ஒன்று உன்னை நடத்தி கொண்டிருக்கிறதோ அந்த ஒன்று நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களுக்கும் அதற்கும் தொடர்பு இல்லை. நீ செய்கின்ற செயல்கள் ஒவ்வொன்றும் உனக்கு உள்ளே ஏற்கனவே பதியப்பட்டது. அது அப்ப அத பதியப்பட்டதை நான் என்ன பண்ணணும்? பதியப்பட்டதை நான் செய்யாம இருக்கணும். அப்ப பதியப்பட்டதை செய்யாம இருக்கணும்னு நான் என்ன பண்ணணும்? எண்ணம் உதிக்காம பாத்துக்கணும். அப்ப எண்ணம் உதிச்சு, அதுதான் சொன்னேன் இன்னைக்கு. எண்ணம் உதிச்சிடுச்சுன்னா அது கர்மாவா வெளியில போயிடும். கர்மாவா வெளில போயிட்டனாலே அதுல இருந்து ஒரு செயல் ஒண்ணு உண்டு. செயலுக்கு அப்ப அந்த கர்மாவா வெளில போயிட்டா அது செயல், அதனுடைய விளைவு ஒண்ணு நிச்சயம் நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? விழிப்பு நிலையில இருந்துட்டோம். அதைத்தான் சொல்றாங்க இல்லையா, தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முந்தை வினையின் வினைகளை பிடித்து. அப்ப பின்னாடி எனக்கு என்ன வரப்போகுதுன்னு இன்ட்யூஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப தெரிஞ்சிடுச்சுன்னா நாம என்ன பண்ணுவோம்? தவறா ஒண்ணு நமக்கு ஒண்ணு வரப்போறதுன்னா அதில் நம்ம செய்வோமா? செய்ய மாட்டோம். நல்லதை மட்டும் நம்ம செய்வோம். அப்போ அதுதான் மனம் விரிந்த நிலை. அந்த நிலைக்கு நம்ம போறதுக்கு இந்த மௌனம் தான் இருக்கிறதுலயே பெஸ்ட். அதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இப்போ. கண்டிப்பாங்க. என்ன ஒரே ஒரு வினாங்கயா, பெரியவங்க அந்த காலத்துல எங்க தாத்தா அந்த பாட்டி காலங்கள்ல சொல்லுவாங்க, அவங்கடக்க ஒரு யானை சூனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூனியம் என்றாலே அதுக்கு அர்த்தம் என்னங்க? ஏன் அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க? சூனியம் என்பது இறைநிலையை பொறுத்தது தானங்க. அப்புறம் ஞான சூனியம்னா என்னங்க அர்த்தம்? ஒன்றும் இல்லாததுன்னு அர்த்தம். அவங்க நாம மாத்தி சொல்றோம். அதாவது ஒன்றும் இல்லாத சூன்யம்னா அந்த சூன்யம் அந்த இடத்துல நத்திங்னு அர்த்தம். ஆமாங்க. ஆமா, ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். அதாவதுங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ. இறைவன் மொத்தம் 2 உலகம் இருக்கு. இறை உலகம்னு ஒண்ணு இருக்கு, படைப்பு உலகம்னு ஒண்ணு இருக்கு. சரிங்கய்யா. இறை உலகத்துல இறைவன் மட்டுமே இருக்கிறான். அந்த இடத்துல வேற ஒன்றும் இல்லை. அது சூன்யம் அந்த இடம். அதைத்தான் நம்ம அப்சல்யூட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு படைப்பு உலகம். படைப்பு உலகத்துல எல்லா இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை படைப்புகளும் இருக்கிறது. ஓரறிவு ஜடப்பொருள்கள், ஓரறிவு தாவரத்திலிருந்து, கோள்கள்ல இருந்து, ஓரறிவு தாவரத்திலிருந்து 6 அறிவு மனிதன் வரைக்கும். அப்ப இந்த படைப்பு உலகத்துல இருக்கிற அத்தனை தோற்ற பொருட்களுக்கு உள்ளம் அந்த இறைவனே இருக்கிறார். புரியுதுங்களா? அப்ப 2 இருக்குது. அப்படி சொல்லும் பொழுது ஒரு கோள்களும் அவன்தான் சொல்லும் பொழுது 6 அறிவு மனுஷனுக்குள்ளேயும் அவன் தானே இருக்கான். கண்டிப்பாங்கய்யா. அப்போ எல்லாமே அவன்தான், அவனை தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்போ சூன்யத்திலிருந்து இது வந்தது. அப்போ சூன்யம்னா ஒண்ணுமே, இறை உலகத்துல ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். சூன்யத்துல ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். அதனால அவன் என்ன பண்ணாங்க? ஞான சூன்யம் அப்படின்னா ஒன்னும் தெரியாதவன் ஞான சூன்யம் சொன்னாங்க. அது நாம ஆப்போசிட்டா அதை நம்ம மாத்திக்கிட்டோம். ஒருத்தர் இறைவனை உணர்ந்தவரைத்தான் சூன்யம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாங்க. மகரிஷி அதான் சொல்றாரு, மௌனமெனும் அந்த நானும் சூன்யமே ஆதி அப்படிங்கிறார் மகரிஷி. அந்த நிலைக்கு நாம போறதுக்கு அந்த நிலை, அது ஒரு நிலை. இத இந்த மௌனத்திலே உணர்வோம். எப்போ உணர்வோம்னு கேட்டீங்கன்னா, சூன்யம்னா ஒன்றுமில்லாத இடத்துல இருந்துதான் இது வந்திருக்குது. நாம ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து நான் வந்திருக்கேன்னா என்கிட்ட என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்ல. அவ்வளவுதான். அது உணரணும். அதுக்குதான் அந்த ஒன்றுமில்லாத ஒன்று தங்களுக்குள்ளாக இருந்து ஒன்றுமில்லாத எங்களுக்கு அந்த ஒன்றுமில்லாத விஷயத்தை நீங்க நல்லா விதைச்சு கொடுக்கறதுனால நீங்களும் உங்க அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்ங்க ஐயா. சந்திராமா, வாய்ப்பு தந்தமைக்கு நன்றிமா. நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிமா. ஐயா, நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கலாமா ஐயா? பண்ணிக்கலாமா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே